அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய், வணக்கம், குட் ஈவினிங். மீட்டிங் செய்ய இருக்கிற லீடர்ஸ் வந்து கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கோ ஹோஸ்ட் ஆப்ஷன் தரத்துக்கு. ஓகே காய்ஸ், நாங்க வந்து மேட கடைசி வீக்ல இருக்கிறோம். அதாவது கடைசி வீக் இன்கம் ஏர்ன் பண்ண லீடர்ஸை வந்து விஷ் பண்ற செஷன்ல இருக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வந்து ஜூன் 1. உங்களுக்கு தெரியும், எவ்ரி சண்டே வந்து எங்களோட டீம்ல இன்கம் ஏர்ன் பண்ற லீடர்ஸை நாங்க ஜூம்ல விஷ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்குமே வந்து அதாவது இந்த வீக், அதாவது மேட லாஸ்ட் வீக் வந்து எங்களோட டீம்ல இன்கம் எடுத்த ஃபர்ஸ்ட் இன்கம் அச்சீவர்ஸ், அதே மாதிரி தொடர்ச்சியா இன்கம் எடுத்துட்டு வர லீடர்ஸ், அவங்க எல்லாரோட இன்கமையும் வந்து நாங்க இன்னைக்கு பார்க்கலாம். அவங்களும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து எங்களோட டீம்ல வந்து இந்த வீக் வந்து 250 முடிச்ச லீடர்ஸையும் நாங்க விஷ் பண்ணலாம்னு இருக்கிறோம். ஓகேவா, 250 முடிச்ச லீடர்ஸ் வந்து இந்த இடத்துல ரெகக்னிஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நாங்க செஷனுக்குள்ள போகலாம். நான் பேசுறது கிளியர் தானே? கொஞ்சம் டீம்ல யாசரி ஜாயின் பண்ணியிருந்தா குயிக்கா ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஓகே, டைம் ஆகுது, நாங்க மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ரிஸ்வானா சிஸ்டர், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஓகே சிஸ்டர், ஜஸாக்கல்லா ஹைரா. ஹாய் எல்லாருக்கும், குட் ஈவினிங், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீக் வந்து இன்கம் எடுத்த எல்லாரையும் நான் விஷ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு. அடுத்தது வந்து இன்கம் எடுக்காதவங்க, சரியா? இந்த வீக் இன்கம் எடுத்த எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்படுங்க. அடுத்த வீக் வந்து உங்களோட செலிப்ரேஷன் இதே ஜூம் மீட்டிங்ல இதே டைம்ல நடக்கணும் இன்ஷா அல்லாஹ். நானும் துவா கேட்டுக்கிறேன், நீங்களும் அதுக்கான முயற்சியை செய்யுங்க. சொல்லிக்கொண்டு ஸ்டார்ட் பண்றேன். மாஷா அல்லா, கங்க்ராச்சுலேஷன் சமீமா சிஸ்டர். இந்த வீக் வந்து அவங்க 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 1,80,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. சின்ன குட்டி தான் சொல்ல போனா, வயசுல சின்னவ மாஷா அல்லான்னு சொல்லி சலதில பெரிய லெவல்ல வளர்ந்துட்டு போறா. இவட இன்கம் ஒவ்வொரு வீக்கும் 40,000 50,000 ஆகணும்னு சொல்லி நான் சமீமா சிஸ்டரை விஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட், கங்க்ராச்சுலேஷன் சஹ்லா சிஸ்டர். அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் இன்கமா இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், சரி, ஒரு நல்ல லீடர். நான் இது வரைக்கும் பார்த்த ஒவ்வொரு மெம்பர்ஸ்லயும் எத்தனையோ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 100 சொச்சம் பேர் ஜாயிண்டாவே இந்த மீட்டிங் செஞ்சுட்டு போறாங்க. இது வரைக்கும் நான் பார்த்தவங்கள வந்து எல்லாருமே ஜாயிண்டாவே 1 வீக்லயே சில பேர் லெஃப்ட் ஆகிடுறாங்க. ஓடர்ஸ் இல்லைன்னு ரீசன் சொல்றாங்க, மெம்பர்ஸ் இல்லைன்னு ரீசன் சொல்றாங்க, பிரைஸ் கூடுதலா இருக்கிறன்னு கஸ்டமர் முணங்குறாங்க சிஸ்டர் அப்படின்னு எல்லாம் ரீசன் சொல்லி இன்பாக்ஸ் வந்து 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 ஒரு மெசேஜ் போடுவாங்க. மாஷாலான்னு சொல்லி சஹலா சிஸ்டர் ஜாயிண்ட் ஆகி கிட்டத்தட்ட 3 மந்த்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். மாஷாலான்னு இது வரைக்கும் எந்த ஒரு ஃபெடப் ஆகுற மாதிரி ஒரு ரீசனுமே செல்லாம இது வரைக்கும் தனியாவே ஓடர்ஸ் கலெக்ட் பண்ணி போட்டுட்டு இருந்து மாஷாலான்னு ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்ல ஒரு குரூப் ரன் பண்றாங்க, கஸ்டமர் குரூப் வேறையா ரன் பண்றாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு டீமே ஈக்குது, அவங்களோட டீம் மெம்பர்ஸ்ன்னு சொல்லி அப்படி 3 மெத்தட்லயும் செஞ்சுட்டு போயிட்டு 3 மாசமாவே இன்கம் எடுக்காம இப்பதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்துக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் முன் வச்ச கால பின் வைக்கல. அந்த வகையில எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்குது. சஹ்லா சிஸ்டர் எப்ப அவங்க இன்கம் எடுப்பாங்கன்னு நானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எனக்கும் பெருசா தொல்லை தரல, லீடர்ஸ் மாட்டே எல்லாம் கேட்கணும்னு நினைக்கல. அவங்களே வந்து எல்லாமே கிளியரா செஞ்சுட்டு போறாங்க. மாஷா அல்லா, உண்மையில இவங்கள மாதிரி எல்லாரும் இருந்தா, இது ஏந்த தொழிலுக்காக நான் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற முடிவோட எல்லாரும் இருந்தா மாஷா அல்லான்னு சொல்லி எல்லாருக்குமே முன்னுக்கு போகலும். சஹ்லா சிஸ்டர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்குவாங்க உங்களோட. சஹ்லா சிஸ்டர் இருக்கிறாங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களே. எஸ் சிஸ்டர். ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஒரு மோட்டிவ் ஆயிக்கும். ஓகே சிஸ்டர். Assalamu alaikum. Thank you for giving this opportunity. என் நேம் வந்து சஹ்லா ஃப்ரம் கலேவல. நான் இன்னைக்கு என் எபிசோட ஜேர்னியை பற்றி ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். இன்னைக்கு
நான் ஸ்டார்ட்ல வந்து ஜாயின் ஆகினது இந்த இயர் ஜனவரி 1st தான். எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது என் ஃப்ரெண்ட் தான். அவட நேம் வந்து சுமையா. அவ இத பத்தி சொல்லையும் ஓகே ஜஸ்ட் ஜாயின் ஆகி பார்ப்போம்னு தான் நான் ஜாயின் ஆகினேன். பெருசா இத பத்தி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்றே இருக்கல. சரி அவ சொல்றாவேன்னு தான் நான் இதுல சரி ஜாயின் ஆகி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம்னு தான் ஜாயின் ஆகினேன். ஸ்டார்ட்ல வந்து எனக்கு இந்த பிசினஸ் பத்தி எதுவுமே தெரியாது. இத பத்தி வந்து நான் என் லீடர் சுமையா அண்ட் ரிஸ்வானா சிஸ்டர் கிட்ட தான் இத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொண்டேன். அவங்க 2 பேருக்கும் நான் இன்னைக்கு வந்து மிச்சம் தேங்க் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து ஜூம் செஷன்ஸ் எல்லாம் நடந்துச்சு. அதுல எல்லாம் ஜாயின் ஆகி அப்படியெல்லாம் தான் இத பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டேன் நான். ஸ்டார்ட்ல வந்து நான் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ட வந்து நான் செல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல எங்கட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கணுமேனா, அதுக்கு வந்து நான் என் பர்சனல் யூசர்ஸுக்கு தான் இந்த ப்ராடக்ட்ட நான் யூஸ் பண்ண எடுத்தேன். அதுக்கு பிறகு என் நம்பிக்கையில வந்து நான் என் கஸ்டமர்ஸ்க்கு வந்து என் எக்ஸ்பீரியன்ஸ நான் வந்து ஷேர் பண்ணேன் அவங்களுக்கு. அத நம்பி தான் என் கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட வந்து ப்ராடக்ட் எல்லாம் செல் பண்ணாங்க. அத செல் பண்ணிட்டு அவங்க கிட்டயும் அவங்களோட ஃபீட்பேக் எல்லாம் கேட்டேன். அதுக்கு பிறகு அவங்களும் அந்த ப்ராடக்ட்ட பத்தின ஃபீட்பேக் நல்ல முறையில வந்து சொன்னாங்க. இப்படித்தான் நல்லா இப்ப ரிஷி ஆயில் யூஸ் பண்ணவங்க டென்ட்ரஃப்க்கு எடுத்தவங்க சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இப்ப டென்ட்ரஃப் எல்லாம் இல்ல. அப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட் எடுத்தாக்களும் வந்து என்கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்தது வந்து அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி நல்ல ஃபீட்பேக் சொல்லி அவங்க மூலமா அவங்களோட ஃப்ரெண்ட் அவங்களோட ஃபேமிலிஸ்க்கும் சொல்லி அப்படி எனக்கு நிறைய ஆர்டர்ஸும் வந்துச்சு. அத கேட்கக்குள்ள உண்மையிலே எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் இந்த ஜாப்ப வந்து ஃபுல் டைமா செய்யல. பார்ட் டைமா தான் செய்றேன். இந்த பிசினஸ வந்து நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இத பத்தின நிறைய விஷயங்கள் நான் வந்து புது புது நிறைய விஷயங்கள வந்து டீச் பண்ணிக்கொண்டேனும் தான். அதே மாதிரி இந்த பிசினஸ்ல வந்து சேலரி எடுக்கணும்னு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கூட. அதே மாதிரி அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் இன்கம்மா 10,000 கிடைச்சிக்குது. உண்மையிலேயே அது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்குது. தேங்க் யூ அபக்சூரா அண்ட் மை லீடர்ஸ். தேங்க் யூ சஹலி சிஸ்டர். தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ. உண்மையிலேயே வந்து இவர் செஞ்ச மாதிரி இவங்க சொன்ன விஷயம் தான் உண்மை. ஒவ்வொரு லீடர்ஸும் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா ஓர்டர்ஸ் வரலதுக்கு ரீசன் வந்து ஒன்னாவது நாங்க யூஸ் பண்ணாததுதான். இவ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க சேல் பண்ற ஒரு ப்ராடக்ட்ஸை நாங்க யூஸ் பண்ணி அந்த ஃபீட்பேக்கை நாங்க கொடுக்குற நேரம் வந்து அது 100க்கு 100% கான்பிடென்டா கொடுத்துப்படும். அதாலதான் எங்களுக்கு நிறைய ஓர்டர்ஸ் வரும். எனிவே ஜஸாக் அல்லாஹ் ஹைரா. இந்த வீக் என்ன டீம்ல 2 பேர் இன்கம் எடுத்துக்கிறாங்க. சஃபா சிஸ்டர். Okay, thank you so much, Rizwana sister. Okay, so இப்ப வந்து நான் எந்த டீம்ல அதாவது நான் பர்சனலா பாக்குற லீடர்ஸ் அவங்களோட இன்கம் அச்சீவ்மெண்ட்ஸை பார்ப்போம். ஓகேவா? ஸோ அந்த வகையில வந்து இந்த வீக் எங்களோட டீம்ல என்னோட ஃபுல் டோட்டல் டீம்லயுமே வந்து பெஸ்ட் லீடர் ஆஃப் த வீக் டைட்டில வந்து ஹஸ்மினா சிஸ்டர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹஸ்மினா சிஸ்டர். அதாவது எங்களோட மில்லியனர்ஸ் கிளப் லீடர்ஸ்ல வந்து ஒவ்வொரு வீக்குமே நாங்கள் அந்த குரூப்ல வந்து அவங்களோட சைட்ல எத்தனை இன்கம் ஏர்னர்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்கன்றதை வந்து நாங்கள் போட சொல்லுவோம். ஸோ அதுல வந்து அதிகமான இன்கம் ஏர்னர்ஸை வந்து ஹஸ்மினா சிஸ்டர் அவங்களோட டீமுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த வீக். ஸோ அதனால அவங்களுக்கு நாங்கள் பெஸ்ட் லீடர் ஆஃப் த டைட்டில வந்து கொடுத்துருக்குறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹஸ்மினா சிஸ்டர். நீங்க இது போல ஒவ்வொரு வீக்குமே இந்த டைட்டில் எடுக்கணும், இன்னும் நிறைய இன்கம் ஏர்னர்ஸை வந்து நீங்க உருவாக்கணும்னு சொல்லி உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன டீம்ல 250, அதாவது இந்த வீக் இந்த மேட லாஸ்ட் வீக் வந்து 250 முடிச்ச லீடர்ஸை வந்து விஷ் பண்ணலாம்னு இருக்கிறேன். ஸோ அந்த வகையில ஃபாத்திமா சுமையா வந்து இந்த மேட லாஸ்ட் வீக் அவங்களோட 250 பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட யூ ஷாப்பை அவங்க ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஃபெக்ட்ஸோரா பிஸ்னஸ்ல வந்து எங்க எல்லாருக்கும் தெரியும் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் 250 முடிக்கிறது. ஸோ அந்த 250 முடிச்சிருக்கிறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் சுமையா.
இனி அவங்க அடுத்த கட்டமா இன்கமுக்காக ஒர்க் பண்ண போறாங்க. ஸோ நீங்க குயிக்கா இன்கம் ஏர்ன் பண்ணி உங்களை வந்து இந்த இடத்துல நாங்க இன்கம் ஏர்னரா விஷ் பண்ணணும்னு சொல்லி நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு அடுத்தடுத்த வீக் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல இந்த வீக் வந்து 250 முடிச்சிருக்கிறாங்க லாரிஃபா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் லாரிஃபா சிஸ்டர். இவங்களுமே அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்களுமே குயிக்கா எஃபெக்ட்ஸோரால ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல இந்த வீக் வந்து 250 கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க ஐஷா முஃபீஸ். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்களுமே வந்து அடுத்தடுத்த வீக்ல ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணணும். உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம்மை நாங்க ஜூம்ல அடுத்தடுத்த வீக் வந்து இந்த இடத்துல போஸ்டா செஞ்சு உங்களை விஷ் பண்ணணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா முடியும். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, இப்போ வந்து எங்க டீம்ல இந்த வீக் இன்கம் ஏர்ன் பண்ண லீடர்ஸை நாங்க பார்க்கலாம். ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க இஷாரா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் இஷாரா. இவங்க வந்து ஒரு கேம்பஸ் ஸ்டூடெண்ட். கேம்பஸ்ல படிச்சு கொண்டு இப்போ ஒரு 1 மந்த் இருக்கும் இவங்க எஃபெக்ட்ஸோரால ஜாயின் பண்ணி. ஆனா வந்து அந்த ஷார்ட் பீரியட்குள்ள அவங்களோட நிறைய ஷாப்கள் அவங்க ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அதோட அவங்க வந்து டீம் ஒர்க்கும் செஞ்சு குயிக்கா ஃபர்ஸ்ட் இன்கமும் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாங்க எல்லாருமே ஒரு சில ஸ்டடி பண்ற பிள்ளைகள் வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு ஸ்டடி பண்றதால டைம் ஒன்று கிடைக்குது இல்ல, டீம் ஒர்க்குக்கு வந்து டைம் கொடுக்கல, அது ஓடஸ் எடுக்கிறதுக்கு டைம் கொடுக்கலான்னு ரீசன் சொல்லுவாங்க. ஆனா இவங்களுமே வந்து அவங்களோட பிஸியான அந்த ஷெடியூலுக்குள்ள அவங்க ட்ரை பண்ணி இந்த அளவுக்கு சக்சஸ் ஆகியிருக்கிறாங்க எஃபெக்ட்ஸோரால. ஸோ இஷாரா, நீங்க வந்து தொடர்ச்சியா இது போல ஒரு வீக்கும் நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணணும், நீங்க பெரிய லீடர் எஃபெக்ட்ஸோரால வரணும்னு சொல்லி உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க நஸ்ஹா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 20,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் நஸ்ஹா சிஸ்டர். இவங்க ஒரு டீச்சர். ஓகேவா? டீச் பண்ணிக்கொண்டு எஃபெக்ட்ஸோராக்கும் டைம் கொடுத்து ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நல்ல ஆக்டிவான ஃபாஸ்டா க்ரோ ஆகிட்டு வர ஒரு பெஸ்டான ஒரு லீடர். அவங்களோட டீமுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க கான்ஃபரன்ஸ் கால்கள் செய்யறதா இருக்கட்டும், டீமை கைட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து பெர்ஃபெக்டா பெஸ்டா செய்துட்டு போற ஒரு சூப்பர் லீடர். நீங்க வந்து குயிக்கா மில்லியனர் கிளப் மெம்பரா வரணும், இதை விட பெரிய அளவுல எஃபெக்ட்ஸோரால இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களை நான் விஷ் பண்ணி கொள்றேன் நஸ்ரா சிஸ்டர். நீங்க இருக்கிறீங்களா? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணேலும் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அன்மியூட் பண்ற ஆப்ஷன் தாரு. ஓகே நஸ்ரா சிஸ்டர், உங்களுக்கு பேசலாம். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening, everyone. First of all, thanks for this opportunity. உண்மையிலே இந்த வாய்ப்பை தந்த சஃபா சிஸ்டருக்கு தேங்க்யூ வெரி மச். உண்மையிலே எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்குது இந்த ஜூம் செஷன்ல பேசுறதுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி இந்த இன்கம் எல்லாத்தையும் சேர்த்து உண்மையிலே எனக்கு அந்த என்ன பேசுற அப்படி வந்து உண்மையிலே சரியான கன்ஃபியூஷன் ஆயிடுக்குது. அவ்வளோ ஹாப்பி, அல்ஹம்துலில்லாஹ். நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த எஃபெக்ட்ஸோரா ஜேர்னியை பத்தி சொல்ல போனா, நான் வந்து அதுக்கு என்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொள்றேன். என் பேரு நஸ்ஹா. நான் வந்து ஒரு டீச்சர். நான் வந்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி பாஸ்ட் அவுட். அதுக்கு பிறகு 2 years மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்டா எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில ஒர்க் பண்ணினேன். பிறகு வந்து டீச்சிங்ல ஜாயின் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 6 years-ஆ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து இந்த எஃபெக்ட்ஸோரா வந்து அறிமுகப்படுத்தினது வந்து என் ஸ்கூல் குரூப் தான். ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ் வந்து வந்துச்சு, இப்படி எஃபெக்ட்ஸோரா சம்பந்தமா சஃபா சிஸ்டர் வாய்ஸ் நோட்டுகளோட வந்தது. அப்ப நான் வந்து உண்மைக்குமே ஒரு இன்கம் வேற சைடு இன்கம் உண்டு அப்படி மனதளவில் இருந்தாலும் அப்படி எது பெரிய அளவுல தேடிட்டு இருக்கல, இருந்துதான் அப்படி ஒரு ஐடியா. திரும்ப இவட உண்மைக்குமே அவட பேச்சு தான் என்னை அவடத்துல அந்த வாய்ஸ் நோட் தான் என்னை கவர்ந்த. நான் அதை கேட்டுட்டு இதுல ஜாயின் ஆகுற மாதிரி ஒரு ஐடியா எனக்கு. என்றாலும் பயம் ஆன்லைன் தானே, அதனால
திரும்ப எங்களோட தம்பி கிட்ட அனுப்பி அதை வந்து அவர் நிறைய சர்ச் பண்ணி அப்ப நான் உண்மைக்குமே அந்த தந்திருந்த நம்பர் சஃபா சிஸ்டர்லேருந்து தான் நினைச்சேன். அப்ப அந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணினேன். கண்டெக்ட் பண்ணினா அது வந்து எங்களோட லீடர் பெஸ்ட் லீடர் பவித்ரன் அவர் வந்து அவர் தான் கதைச்சாரு. அப்ப உண்மைக்குமே போய் வந்து கதைக்க நான் கொஞ்சம் இதை செய்யறதா என்ன செய்யறது யாருன்னு தெரியாதாங்க அப்படி கொஞ்சம் பின்னுக்காக இருந்து அப்ப என் தம்பிக்கு வந்து அவரோட டீட்டெயில்ஸை கொடுக்க சொல்லி அவரோட கதை கதைச்சேன். அப்ப கதைச்சு அப்ப அவரு தம்பி கொஞ்சம் பார்த்துட்டு நல்லான்னு பரவாயில்ல. அப்ப நான் மார்க்க ரீதியாவும் கொஞ்சம் இது எப்படி எந்த மாதிரி அப்படி நாங்க அப்படித்தானே செய்யணும் இந்த பிசினஸ் என்னாலும் இன்கம் வரண்டா ஹராம் ஹலால் பார்க்கணும் தானே. அப்ப என் தம்பி நளினி அப்ப அவரு கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு ஓகே இதுல பரவாயில்ல நீங்க ஜாயின் ஆகிறதுக்கு இயலும் அப்படி என்று சொன்னார். அப்ப நான் பவித்ரனோட அவர் தான் என்னோட லீடர். உண்மைக்குமே நான் பவித்ரன் என்னை வந்து மோட்டிவேட் பண்ற டைம் எல்லாம் நான் அவரை கண்டதில்லையே. ஒரு சரி என்னை விட ஒரு மூத்தொத்தரா இருப்பாரு அப்படித்தான் என் ஸ்கிரீன் அவரை பத்தின. அப்ப இன்கம் அந்த எங்களோட பிசினஸ் ஸ்கூல் குரூப்ல இன்கம் அவரோட இன்கம் இந்த போட்டோ வந்தோடனே ஷொக் ஆயிட்டேன். ஒரு சின்ன ஆள் இவ்வளோ என்ன மோட்டிவேட் பண்ணிட்டாரு அப்படின்னு அவ்வளோ எனக்கு உண்மையிலே பெரிய சர்ப்ரைஸ் ஆயிருந்தது. உடனே மெசேஜ் போட்டு கேட்டேன் பவித்ரன்ட்ட நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க நீங்க ஸ்டூடெண்டா அப்படின்னு. அப்ப சொன்னாரு அவர் வந்து பயோ சயின்ஸ் படிச்சு ஜெயிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஆனது. உண்மையில என்ற லீடரை பத்தி சொல்றேன்னு சொன்னா அவர் வந்து இப்ப நான் வந்து லீடர்ஷிப்ன்றத எப்படி சொல்றேன்டா லீடர்ஷிப் வந்து வயசுல இல்ல இருக்குது, அதாவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தான். அது வந்து சஃபா சிஸ்டரா இருக்கட்டும் பவித்ரனா இருக்கட்டும் ரெண்டு பேருமே என்னை விட சின்ன ஆக்கள். உண்மையிலேயே வந்து என்ன கைட் பண்ணி இந்த அளவுக்கு நான் வந்து இப்ப எஃபெக்ஸோரால ஜாயின் ஆகினேன். ஃபெஸ்ட் ஆர்டர் என்ன போட்டது வந்து மார்ச் 27th போட்டேன். அப்ப நான் வந்து மே 2nd வீக் வந்து எனக்கு ஃபெஸ்ட் இன்கம் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் இன்கம் இப்ப நான் இதுவரை 20,000 இன்கம் பண்ணிக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ பவித்ரன், அதே மாதிரி சஃபா சிஸ்டர், அதே மாதிரி இந்த எங்களோட குரூப்ஸ்ல எங்களோட எல்லா குரூப்ஸ்லயும் நான் வந்து எல்லாமே தவறாம ஜாயின் பண்ணுவேன். எங்களோட ஜூம் செஷனா இருக்கட்டும் என்ன என்றாலும் எல்லாத்தையும் அதே கைட்னஸ்ல அவங்க அப்படித்தானே நாங்க லீடர் சொல்ற மாதிரி பின்னால போனாதான் எங்களுக்கு அதுல ஒரு அச்சீவ்மெண்ட்டை சூப்பர்பா எடுக்கலுமே எனக்கு ஒரு கொள்கை. நான் எல்லா விஷயத்திலயும் அப்படித்தான். அப்ப அதே நான் வந்து எஃபெக்ட்ஸ் ஒரு ஆளையும் கடைபிடிச்சிட்டு வாரேன். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பாத்துல போயிட்டு இருக்கிறேன். எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச். ஸ்பெஷலா உண்மைக்குமே நான் வந்து சஃபா சிஸ்டர் பவித்ரன் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து எங்களோட அல்லாஹ் தாலாட்ட துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அவங்களோட ஹலாலான அவ்வளோ ஹாஜத்துக்களையும் நியத்துக்களையும் எல்லாம் வந்து நிறைவேற்றி வைக்கணும். உண்மைக்குமே இவங்களோட மோட்டிவேஷன் வந்து இல்லாட்டி நான் இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல நான் உண்மைக்குமே சில வேலை இதை கைவிட்டிப்பேனோ தெரியா அந்த அளவுக்கு உண்மையில நான் பிஸி எனக்கு என்னோட ரொட்டேஷன் பிஸி தான். அல்ஹம்துலில்லாஹ் இவங்க வந்து என்ன மோட்டிவேட் பண்றது அதே மாதிரி ஏதோ ஒரு வகையில எனக்குமே இருக்கிற அந்த தேவை எல்லாம் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அச்சீவ் பண்ணிக்கிறேன். எதிர்காலத்திலேயும் வந்து எங்களோட எஃபெக்ட்ஸோட எங்களோட டீம் வந்து என்னோட இருக்கணும், அதே மாதிரி என்னோட லீடர் என்னோட இருக்கணும் என்று கேட்டுக்கொள்றேன். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ வெரி மச். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ரஸ்வா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட ஸ்பீச்சை கேட்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இன்னும் நீங்க பெரிய அளவில் அச்சீவ் பண்ணணும். கண்டிப்பா உங்களுக்காக நான் துவா செய்வேன். என்னால முடிஞ்ச சப்போர்ட்டையும் தருவேன் கண்டிப்பா. ஓகேவா? ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எங்க டீம்ல இந்த வீக் அதாவது வீக்லி இன்கம் வந்து 20,000 earn பண்ணியிருக்கிறாரு பவீந்திரன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பவீந்திரன். பவீந்திரன் டோட்டல் இன்கம் வந்து 90,000. உண்மையிலே பவீந்திரனை பத்தி சொல்லணும்னா நான் இதுக்கு முதலும் சொல்லி இருக்கிறேன். அவர் ஒரு ஸ்டூடெண்ட், பயோ படிக்கிற ஸ்டூடெண்ட், சின்ன ஒருத்தர் தான். ஸோ அப்படி இருந்து கொண்டு அவரோட டீமுக்கு கொடுக்குற கைட்னஸா இருக்கட்டும், சப்போர்ட்டா இருக்கட்டும், டீம்களுக்கு செய்யற கான்ஃபரன்ஸ் கால்களா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கும். லாஸ்டா அவர் ஜூம் மீட்டிங் கூட செய்திருந்தாரு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுல கூட அவரோட எக்ஸ்பிளனேஷன் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ பவீந்திரன், நீங்க இன்னும் பெரிய லீடரா வரணும், குயிக்கா எஃபெக்ட்ஸோரால மில்லியனர் கிளப் மெம்பரா வரணும். உங்களோட அந்த மில்லியனர் கிளப் டைட்டில தான் நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். பவீந்திரன் இருக்கிறீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஹாய், குட் ஈவினிங் எல்லாருக்கும். என் நேம் வந்து பவித்ரன். நான் பயோ முடிச்சுட்டு இருக்கிற ஒரு 7 ஸ்டூடெண்ட் தான்.
நான் வந்து அபேக்ஷாரா தொடங்கிற காரணம் என்னன்னா, அதாவது எந்த மேல் படிப்புக்கு தேவையான ஒரு அமௌண்ட் உண்டு. நான் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்க கூட நானா எடுத்துக்கொள்ளணும்ன்றதுக்காகத்தான் நான் இந்த அபேக்ஷாரா நான் தொடங்கினான். அப்பயும் ஒரு குரூப்ல மெசேஜ் ஒண்ணு வந்தது. அதை பார்த்து தான் நான் உடனே அப்ளை பண்ணினான். அப்ப எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு லெக்குன்னு சொன்னா, சபா சிஸ்டரே எனக்கு நேரடியா ஒரு லீடரா வந்தது. நான் ஒரு கட்டத்துல பார்த்தேன். அப்ப எல்லா ரெஜிஸ்டர் ஃபார்மும் ஃபில் பண்ணி அனுப்பிட்டேன். அப்ப ஓடர்ஸுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன். அப்ப பார்த்தா எனக்கு ஓடர்ஸ் வரல. அப்ப நான் சொன்னேன் சபா சிஸ்டர்ட்ட, "நான் விடப் போறேன் சிஸ்டர் இத. எனக்கு கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்லக்குள்ள சபா சிஸ்டர் சொன்னாங்க, "அப்ப நம்மளுக்கு ஆரம்பத்துல எது எடுத்தாலும் ஒரு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நம்ம அதுல சக்சஸ் ஆயிட்டோம்டா, அதை விட ஈஸியான ஒரு விஷயமா ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லினாங்க." அதோட அவங்க ஓடர்ஸ் எடுத்த ஐடியாஸ், அவங்க ரெக்கமெண்ட் சைட்ல எப்படி ட்ரை பண்ணாங்க அந்த ஐடியாஸ் எல்லாமே சொல்லி தந்தாங்க. அதாவது எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட்டான லீடர்ன்னு சொன்னா நான் சபா சிஸ்டர சொல்லுவேன். அதாவது இவ்வளவு நாளைக்கு நேரத்தோட எனக்கு கிடைச்சிருந்தா அந்த லைஃப்ல இன்னும் பெரிய ஒரு சக்சஸான நிலைக்கு போயிருப்பேன்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து இந்த வீக் வந்து ரூ. 20,000 இன்கம் எடுத்திருக்கேன். அதேபோல இந்த டோட்டல் இன்கம் ரூ. 90,000 எடுத்திருக்கேன். சபா சிஸ்டர் சொன்ன மாதிரியே நான் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள எப்படியாவது நான் ஃபுல் ட்ரை ஒன்று பண்ணி மில்லியன் கிளப் மெம்பரா வந்துருவேன். அது எனக்கு ஃபுல் நம்பிக்கை கொண்டிருக்கு. நான் அதாவது சபா சிஸ்டர் சொல்லுவாங்க, எனி டைம் பாசிட்டிவா திங்க் பண்ணணும்ண்டு. நான் இப்ப பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு நான் மைண்ட் ஃபுல் கிளியர் ஆயிக்கேன். நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள நான் எப்படியாவது மில்லியன் கிளப் மெம்பரா வந்துருவேன்ண்டு. இது எல்லாருக்கும் அதாவது பவித்ரன் இப்ப இந்த டீம் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு கைடன்ஸ குடுத்து நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன். ஆனா சபா சிஸ்டர் அளவுக்கு இல்ல. அவங்க பார்த்தா எவ்வளவு பெரிய இது வந்து சொல்லுவேன் நான். எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு கைடன்ஸ் நான் சொல்லுவேன் இந்த லைஃபுக்கு. அப்ப இது மட்டும் இல்ல. இந்த பிசினஸ் மட்டும் இல்ல. அவ சொல்லித்தர ஒவ்வொரு ஐடியாவும் நம்மட லைஃபுக்கு நிறைய இடத்துல எனக்கு உதவக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சபா சிஸ்டருக்கும் அண்ட் டீம் மெம்பர்ஸுக்கும் நான் தேங்க்யூ பண்றேன். இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா 250 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க இருப்பீங்க. அதே போல நிறைய லீடர்ஸ் இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்தவங்க இருப்பீங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், இப்ப நம்ம வந்து இப்ப ஒரு ஓடர்ஸ் எடுக்க ட்ரை பண்றோமோ, அல்லது இப்ப ஒரு ஆள ரெக்கமெண்ட் சைட்டுக்கு ட்ரை பண்றோமோ, அந்த டைம் அவங்க ஓடர்ஸ் வேணாம்ன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஃபெட் ஆகக்கூடாது. இப்ப நான் எப்படி யோசிக்கிறேன்னு சொன்னா, இந்த உலகத்துல இப்ப ஒரு ஆள்ட்ட நம்ம ஓடர்ஸ் எடுக்கிறோம்ன்னு சொன்னா, அவங்க வேணான்னு சொன்னாங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற கடைசி நபர் அவரா என்று தான் நான் திங்க் பண்ணுவேன். ஏனென்றா இப்ப அவங்க இல்லாட்டி இப்ப நம்மளுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம ட்ரை பண்ணணும். இப்ப நம்ம செய்யறது ஒரு கலால் முறை அப்படின்னு இல்ல. ஏனென்றா இப்ப வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு சேவை நோக்கத்தோட செய்றோம். ஏனென்றா நம்மட இப்போதைய தற்போதைய சமுதாயத்தை பார்த்தோம்னா உணவு பாவனைன்றது வேற இதா போய் கொண்டிருக்கு. அதாவது உடனடி உணவு பாவனை மூலமா நிறைய வருத்தம் பார, நோய்க்கு உட்படுற அப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா இப்படியான நிறைய பேர் அப்படி நோய்க்கு உட்பட்டோனே உடனே போய் ஒரு மருந்து எடுப்பாங்க. அதால வந்து உடனே அது சரியாகிறதா இருந்தாலும் நிறைய அதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வரும். இல்லாட்டி அந்த வருத்தம் இன்னும் கொஞ்ச நாளால பெரிய ஒரு நோயா மாறும். அப்படி நிறைய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாகக்கூடியதா இருக்கும். ஆனா இப்படியான நம்மட அபேக்ஷார மாதிரி ஒரு ப்ராடக்ட யூஸ் பண்ணக்குள்ள அவங்களோட உடம்புக்கு நல்ல அதே போல ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்ல. அதால நான் நினைக்கிறேன் என்னன்னா நான் ஒரு சேவை செய்யறேன்னு. அதாவது இன்னொருவங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட கொண்டு கொடுத்து இப்ப அவங்கள நல்ல ஒரு இதுக்கு காப்பாத்துறேன்னு. இப்ப எங்கட ஊர்ல எல்லாம் நிறைய பேர் டாக்டர்ன்னு தான் கூப்பிடுவாங்க. அதாவது இப்ப நான் அபேக்ஷாராவில் எடுத்து கொடுத்த இங்கினிமிற்காலாம் அல்சர் நிறைய பேருக்கு சரியாக்கி, அடுத்த கொலஸ்ட்ரால், பிரஷர் அப்படி நிறைய பேருக்கு எல்லாருக்கும் சரியா இருக்கு. அப்ப நான் இப்ப போய் ஒரு ஆள்கிட்ட ஓடர்ஸ் கேட்கிறதா என்றதே இல்ல. அவங்களே வீட்டை வந்து என்னட்ட தருவாங்க. தம்பி இதை எடுத்து தாங்க. வீட்டை வந்து இருந்து தம்பி ஒரு ஆள் ஒரு வயது ஒண்ணு அம்மம்மா ஒரு ஆள் வந்தாங்க. ஒரு
75 வயது அப்படி இருக்கும். அவங்களுக்கு கால் எல்லாம் ஃபுல்லா வீங்கி இருந்தது. அப்ப அவங்க ஒரு டாக்டரை போய் சந்திக்கிற மாதிரி என்னைய வந்து சந்திச்சு காட்டிட்டு இதுக்கு என்ன மருந்து எடுத்து தருவீங்க அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு எப்ப எடுத்து தருவீங்கன்னு கேட்டு நம்பர் இல்லாம இது போனாங்க. அப்ப என்னையே நான் பெருமைப்பட்டு கொண்டேன். இப்படி ஒரு சேவையை நம்ம செய்யறோமே, இது நம்மளுக்கு அபேக்ஷாராவாலையும் அதோட என் லீடராலையும் தானே எனக்கு கிடைச்சிக்கண்டு நான் பெருமைப்பட்டு கொண்டேன். ஓகே, இப்ப இதுல நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ இவ்வளவு நேரம் நான் கேட்டு தந்ததுக்கு. முக்கியமா இந்த லீடர் சபா சிஸ்டருக்கும் என் டீம் மெம்பர்ஸ்களுக்கும் தேங்க்யூ சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பவித்ரன், தேங்க்யூ சோ மச். உங்களோட புகழ்ச்சி லால் நான் சொல்றேன், எனக்கு தெரியல. ஓகே, எல்லாம் உங்களோட முயற்சி தான். இப்போ ஒரு லீடரா வந்து அவங்களுக்கு இப்படி செய்யுங்கன்னு ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்கத்தான் முடியும். அதை செய்யறதும் செய்யாதும் அவங்கள பொறுத்தது. ஸோ நான் சொல்ற விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்றீங்க, அதால உங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிருக்கு. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்க குயிக்கா மில்லியனர் கிளப் மெம்பரா வரணும், அதுதான் என் ஆசை. ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து என் ஹஸ்பண்ட் ரஸ்லான். அவரும் வந்து இந்த வீக் 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. அவரோட டோட்டல் இன்கம் 5,40,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரஸ்லான். ஓகே நெக்ஸ்ட் வந்து ரிஸ்வானா சிஸ்டர். இந்த வீக் வந்து அவங்களோட வீக்லி இன்கம் வந்து 50,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிஸ்வானா சிஸ்டர். ரிஸ்வானா சிஸ்டரை பத்தி சொல்லணும்னா நான் இதுக்கு முதலும் சொல்லி இருக்கிறேன். இவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், இவங்களுக்கு 3 கிட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஹோட்டல் ஒன்று செய்யறாரு. ஸோ அந்த ஹோட்டலுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே இவங்க செஞ்சு கொண்டு ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் பண்ற ஒருத்தர். ஓகே, அவங்களோட பிஸியான ஷெடியூலுக்குள்ளேயும் அவங்க டைம் கொடுத்து டீமுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் செய்து இந்த அளவுக்கு எஃபெக்ட்ஸ் ஓரா லேர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ஒரு மில்லியனர் கிளப் மெம்பரும் கூட. ஸோ ரிஸ்வானா சிஸ்டர், உங்களோட இன்கம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். கண்டிப்பா உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கொள்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, முயற்சி செஞ்சா உங்களுக்கு உங்களோட இன்கம் அதிகரிக்க முடியும். ரிஸ்வானா சிஸ்டர் இருக்கிறீங்களா? அவங்க பேசணும்னு சொல்லி இருந்தாங்க. ஸோ நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். ஜஸாக் அல்லா ஹைரா. என்ன விஷயம்னு சொன்னா, உண்மையிலேயே வந்து நான் ஒரு மில்லியன் கிளப் மெம்பர் தான். நான் இந்த அபெக்ஸ் ஓவரால ஜாயின்ட் ஆகி கிட்டத்தட்ட 10 மந்த் ஆகுது. சரியா ஞாபகம் இல்லை நான் ஜாயின்ட் ஆகின டேட், ஆனா 10 மந்த் ஆகுது. என்ன சொன்னா அதெல்லாம் ஞாபகம் வச்சு நிற்கிற அளவுக்கோ இல்லாட்டி எழுதி நோட் வச்சுக்கிட்டு நோட் கொண்டு மாதிரி வச்சு செஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு டைம் ஒன்று இல்லை. அப்படி ஒரு ஒரு ஃபாஸ்டான ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல தான் நான் நீக்கிறேன். அப்படி இருந்தும் மாஷால்லான்னு சொல்லி இந்த தொழிலை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டு போனேன். எனக்கு வந்து இந்த தொழில இன்வைட் பண்ணது சஃபா சிஸ்டர் தான். ஜஸாக் அல்லா ஹைரா. என்ன சொன்னா, இதை செய்யறதுக்கு முதல்ல நாங்க வந்து சேர்ந்து ஒரிஃபிலம் செஞ்சோம். ஒரிஃபிலம்லையும் என் லீடர் சஃபா சிஸ்டர் தான். இதுக்கும் நான் ஒரு இக்கட்டான நிலைமையில இந்த நேரம் தான் அவன் என்ன இன்வைட் பண்ணா. இக்கட்டான நிலைமைன்னா எந்த எல்லாருக்குமே இருக்கிறது வந்து இந்த பொருளாதார நெருக்கடி தான். எவ்வளவுதான் வருமானம் இருந்தாலும் எங்களோட தேவைகள் வந்து தலைக்கு மேல தானே. எப்பவுமே தேவைகள் முடிகிற மாதிரி இல்ல. ஏன்னு சொன்னா ஒரு கை தட்டினா எப்பவுமே சத்தம் வராது. ஹஸ்பண்ட் சம்பாத்தியம் மட்டும் எங்களுக்கு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு போதாது. அப்ப ஏன கையாலையும் வருமானம் வேணும்னு சொல்லி நானும் இந்த ட்ரெஸ் உடுப்பு ஐட்டங்கள், கிச்சன் ஐட்டங்கள் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிற பார்ட் டைம்ல செஞ்சுட்டு இருந்தேன். நான் அதை பார்ட் டைம் செல்லவே இல்லை. அதை போல ஒரு தொல்லை வேற ஒன்றும் இல்ல. செஞ்சதான் தேவையான அளவு வருமானம் அதால எடுக்கல. ஆனா கோலுக்கு மேல கோல் வரும், திங்ஸ் மாறி போகும், அந்த மாதிரி சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு 7ஆம் மட்டுக்கும் ஒரு கட்டத்துல அதை விடுவோமான்னு நினைச்சிட்டேன். அந்த நேரம் தான் எனக்கு சஃபா சிஸ்டர் வந்து இந்த பிசினஸ்க்காக இன்வைட் பண்ணினா. ஸ்டார்ட்ல வந்து எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபிலிம்ல அப்படி கஷ்டப்பட்டு இன்கம் ஒன்று எடுத்த தன்னான். அப்ப இருந்தாலும் சஃபா சிஸ்டர்ஸ் என்ன ஒரு விஷயம், ஒரு ஃபிலிம் மாதிரி கஷ்டம் இல்ல சிஸ்டர்லயே சேர்ந்து. அப்ப அதை வச்சு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஜாயிண்ட் ஆவினேன். நான் ஜாயிண்ட் ஆகுற நேரம் எனக்கு இருந்த பிரச்சனை வந்து கேஸ்ட்ரிக். சரியான கேஸ்ட்ரிக் ஓவராவே விபி டாக்டரை எல்லாம் சந்திக்க வேண்டி வந்து அப்படி ஒரு அவதிப்பட்டுட்டு இந்த நேரம். அப்ப அந்த நேரம் வந்து இதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். பெருசா நான் டைம் கொடுக்கல அந்த நேரம், கணக்கெடுக்கவும் இல்லை. ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு இன்கம் ஒன்று எடுக்க இயலும் அப்படின்னு நான் நினைக்கல. புறவு இந்த மாதிரி தானே ஒவ்வொரு வீக்கும் வந்து இந்த ஜூம் செஷன் நடந்துச்சு. அதே மாதிரி வந்து ஒருத்தர் டே இன்கம் ப்ரூஃப் போட்டாங்க. அப்படி போடப்போல அடே போய்க்கு போட மாட்டாங்களே, அப்ப இப்படி இன்கம் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொன்னா நான் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட்டுக்கு டைம் கொடுக்கல எனக்கு கிடைக்கிற கேப்ல. அதாவது இந்த புள்ளகள்ற வேலை, வீட்டு வேலை, ஹஸ்பண்ட்க்கு ஹோட்டல் இந்த வேலைகள் இதோட எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு கிடைக்கிற சின்ன சின்ன கேப்ல வந்து நாடகம் பார்ப்பேன். நாடகம் பார்க்குற டைம் எல்லாம் தொழிலுக்காக ஒதுக்கும்னு முடிவெடுத்து அந்த மாதிரி தான் நான் இதை செஞ்சேன். மத்த திங்ஸ் சேல் பண்ற மாதிரி நானும் எல்லாரையும் போல ஸ்டேட்டஸ் போட்டேன், குரூப் ஹோல்டர் போட்டேன்.
நோய் உள்ளாக்கள் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சென்னேன். ஆனா யாரும் பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் காட்டல. ரீசன் என்னன்னு சொன்னா அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து நீங்க பாவிச்சாங்களா, நல்லம்மா உங்களோட புள்ளைகளுக்கு எடுத்து பாவிக்கிறாங்களா, எப்படி இருக்குது, எத்தனை நாளோட ரிசல்ட் காட்டும்னு 1000 கேள்வி. எல்லாத்துக்கும் சஃபா சிஸ்டர்ட்டே பேத்து கேள்வி கேட்டு கேட்டு நான் அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தேன். அதே நேரம் சஃபா சிஸ்டர் போடுற வாய்ஸ் நோட் அவங்களுக்கு ஷேர் பண்ணேன். அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட எந்த பதிலும் இல்ல. அது பிறகு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். சி இன்னொருத்தோட வாய்ஸ் நோட்டை நாங்க ஷேர் பண்ணினா நாங்க எப்படி லீடர் ஆகுற அப்படின்னு. அது பிறகு நானே சுயமா என் சொந்த வாய்ஸ் நோட்ல எல்லாத்தையும் தெரிஞ்சு பேசணும்னு நினைச்சு மிச்சம் இல்ல இப்ப கூட மிஞ்சி மிஞ்சி போனா இதுல 33 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆனா வெறும் 8 ப்ராடக்ட்ஸை பத்தி தான் சம்பூர்ண நாலேஜ் எனக்கு தெரியும். சம்பூர்ண நாலேஜ் நான் எடுத்து வச்சுக்கிறேன் வெறும் 8 ப்ராடக்ட்ஸை பத்தி தான். மேலதிகமா எனக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு 150 200க்கும் இந்த மெம்பர்ஸ்க்கு மேல அவ்வளவு பேருக்கு நான் ஒரு லீடரா ஒரு மில்லியன் கிளப் மெம்பரா ஈக்கிறேன். அப்ப எனக்கு வந்து நான் இதுக்குன்ட்டு ஒழுங்கான உருப்படியா ஒரு டைம் ஒன்றை நான் கொடுத்திருந்தேன்னு சொன்னா இந்த 33 ப்ராடக்ட்ஸை பத்தின நாலேஜை நான் எடுத்திருந்தேன்னு சொன்னா மாஷா அல்லான்னு சரி இன்றைக்கு எல்லாமே எனக்கு 4 லட்சம் 5 லட்சம் இன்கம் எடுக்க இயலும். எனக்கு அது நல்லா தெளிவா விளங்குது. அடுத்த விஷயம் வந்து பர்சனலா யூஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ண திங்ஸ் முடியறதுக்கு போத எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் 4 ஷாப் ஆக்டிவ் பண்ணி 10,000 20,000 30,000 இப்ப வரைக்கும் இந்த ஜாயிண்ட் ஆகி டோட்டல் இன்கம் வந்து 10 லட்சத்துக்கு மேல நான் இன்கம் எடுத்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு சந்தோஷம் ஆயிக்குது. இப்ப வரைக்குமே எனக்கு சப்போர்ட் ஆயிருந்தது சஃபா சிஸ்டர் தான். வந்து நான் ஜாயிண்ட் ஆகி ஒரு 3 மாசத்துக்குள்ளுக்கு வந்து 3-4 மாசம் வரைக்கும் சஃபா சிஸ்டர் என்ன டவுட்ஸ் கேட்டாலும் உடனே கிளியர் பண்ணி தருவா. ஏற சைட் டாக்கல்ற ஓடசையும் கூட அவ போட்டு தருவா. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துல வந்து சிஸ்டர் எனக்கு டைம் இல்ல கொஞ்சம் நீங்களும் பழகிக்கோங்களேன்னு ஒரு ரிப்ளை தந்தா. அப்ப எனக்கு சட்டுக்குன்னுச்சு உண்மையில என்னடா இதுன்னு. அதுக்கு பிறகு நானே ட்ரை பண்ணேன் ஆர்டர் போடுறதுக்கு. சரியா என்கிட்ட கார்டு இருந்துச்சு. நானே ஆர்டர் போட ஏன் ஆர்டரையும் நானே போடுறதுக்கு ட்ரை பண்ணி ஒரு மாதிரியா சக்சஸ்ஃபுல்லா போட்டு முடிச்சேன். அடுத்த டீப்பும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சேன். அதுக்கு பிறகு தான் நான் சஃபா சிஸ்டருக்கு மெசேஜ் போனேன், சிஸ்டர் நானே ஆர்டர் போட்டேன். அப்ப எனக்கு அவ ஒரு வாய்ஸ் நோட் போட்டா, மாஷா அல்லா இதுக்கு தான் சிஸ்டர்ஸ் என்ன எதையுமே நாங்க சுயமா தெரிஞ்சு செய்யணும். அப்பதான் வந்து அதுல ஒரு வெற்றி எங்களுக்கு கிடைக்கும். உண்மைதான் லீடர்ன்ற வேலை எல்லாத்தையுமே டவுன்லைனர்ஸ்க்கு சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்ல, அவங்கள அந்த வழிக்கு கொண்டு வர்றதுன்னு சொல்லி சஃபா சிஸ்டர் எனக்கு உணர வச்சா. எனக்கு அதுக்கு பிறகு சந்தோஷமாயிருந்துச்சு. இப்ப வரைக்கும் இந்த பிசினஸ்ல ஜாயிண்ட் ஆகினதுக்கு பிறகும் நான் தெரியாத எவ்வளவு விஷயங்களை இந்த படிச்சிருக்கிறேன். சந்தோஷமாயிருக்கு அந்த வகையில. என்னன்னு சொன்னா நான் O level பாஸ் ஆகி A level ஃபர்ஸ்ட் இயர் செஞ்சிருந்தாலும் எனக்கு தெரியாத விஷயம் என்னன்னு சொன்னா இந்த பெருசா இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது. இப்ப கூட சோசியல் மீடியான்னு டைப் பண்ண தெரியாது எனக்கு. சோசியல் மீடியான்னு நான் யூஸ் பண்றது வாட்ஸ்அப் மட்டும்தான். அதுவும் ஸ்டேட்டஸும் குரூப்பும் சேனல் எல்லாம் ரன் பண்றதுக்கு எனக்கு தெரியாது. அப்ப இவ்வளவு நாளைக்கு தான் தெரியாதுன்னு சொல்லி டீக்க போறாங்க சிஸ்டர் ட்ரை பண்ணுங்களேன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா சஃபா சிஸ்டர் தான் எனக்கு கற்று தந்தா. அவ அந்த செஞ்சு தராம இப்ப சில லீடர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. ஐயோ நாங்க இவங்களுக்கு ஆர்டர் போட்டு கொடுத்தா தானே இந்த எவ்வளவு கரைச்சலா இருந்தாலும் மண்டைக்குள்ள போட்டும் செய்வாங்க. ஆனா சஃபா சிஸ்டர் அப்படி இல்ல, ஸ்டெப்பா கத்து கொடுக்கணும்னு நினைச்சேன். அந்த மாதிரி அவ கத்து கொடுத்த ஆக்கள் தான் கத்து கொடுத்து அவ அதை கத்து தந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து முன் வந்த ஆக்கள் தான் நாங்க எல்லாரும். இன்ஷா அல்லா இப்ப நான் எடுக்கிற இந்த இன்கம் வந்து இன்னும் கூட்டிக்குவேன். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆயிக்குது. இந்த இன்கம் கிடைச்சிக்கிறது வந்து உண்மைக்கு நான் எதிர்பார்த்து ஜாயிண்ட் ஆகினா கிழமைக்கு 10,000 கிடைச்சா போதும். மாஷா அல்லான்னு சொல்லி பதவிட கூடுதலா கிடைக்குது எனக்கு. அரசாங்க தொழில் ஒன்று செஞ்சிருந்தா கூட இந்த அளவுக்கு வருமானு தெரியாது. மெயினான விஷயம் என்னன்னு சொன்னா நான் எல்லாருக்கும் சொல்ற விஷயம், ஓர்டர்ஸ் இல்ல, எனக்கு மெம்பர்ஸ் இல்ல, நான் இதை எப்படி செய்யறேன்னு விளங்குது இல்ல, அந்த ஒரு விஷயங்கள்ல அந்த கேள்விகள்ல உங்களோட மனசுல வரவே படாது. இது ஏந்த தொழில் அடுத்த கட்டம் நான் என்ன செய்யணும்னு மட்டும் யோசிங்க. முன் வச்ச காலம் யாரும் பின் வைக்க வானம். எங்களுக்குன்ட்டு ஒரு எதிர்காலம் நல்ல ஒரு எதிர்காலம் காத்துட்டு இருக்குது. நாங்க தெண்டிக்காம எதுவுமே கிடைக்காது. இப்ப நாங்க எங்கட காலால நாங்க நடந்து போகணும். எங்களுக்கு வழிகாட்ட ஆள் நிக்குது. ஒவ்வொரு ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்காகத்தான் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணி கேளாத ஆக்களுக்காகத்தான் லீடர்ஸ்மார் வந்து ரெக்கார்டிங் போட்டு யூடியூப்ல அதை போட்டு அனுப்புறாங்க. நிறைய பேர் போனுக்கு வந்து ஜூம் சப்போர்ட் பண்ணது இல்லைன்னு சொல்லி இருந்தாங்க. அதுக்காகத்தான் யூடியூப்ல போட்டு அந்த லிங்க் ஷேர் பண்றேன். அதுபோல பாருங்க கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு விஷயத்த ஒரு முறை நாங்க பார்த்து லைவா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா ஒரு நாளும் எங்களோட மைண்ட் விட்டு அது போகாது. முக்கியமான விஷயம் நான் லீடர்ஸ்மாருக்கு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னுமே
லீடர்ஸ்மார் ஒவ்வொருத்தரும் நான் தான் லீடர் என்ற டீமுக்கு நினைங்க. உங்களோட டீம் மெம்பர்ஸ உங்களோட லீடர்ஸ்மார் கிட்ட போறதுக்கு நீங்க இடம் வைக்காதங்க. ஏன்னா அங்கனக்கு நீங்க பெர்ஃபெக்ட்டா இருந்தா உங்களோட டவுன்லைனர்ஸ் யாரும் உங்களோட லீடர்ஸ தேடி போக மாட்டாங்க. உங்களோட லீடர்ஸ்மார் உங்களுக்கு எப்படி ஒரு லீடரா இருந்தாங்களோ அதே மாதிரி நீங்க உங்களோட டீமுக்கு லீடரா மாறுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு முன்னுக்கு போவேலும். மிச்ச நேரம் நான் டைம் எடுத்துக்க விரும்பல. எனிவே ஜஸாக் அல்லாஹ் ஹைரா அபக்ஷோரா, ஜஸாக் அல்லாஹ் ஹைரா சஃபா சிஸ்டர், ஜஸாக் அல்லாஹ் ஹைரா என்ற டீம் மெம்பர்ஸ். ஓகே விஸ்வானா சிஸ்டர், பாரக்கல்லா. தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே உங்களோட ஸ்பீச் நிறைய பேருக்கு மோட்டிவேஷனா இருந்திருக்கும். ஸோ அதுதான் கண்டிப்பா இன்னைக்கு நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகணும். நீங்க இன்னும் பெரிய அளவுல 1 lakh 2 lakh 3 lakhன்னு சொல்லி பெரிய அளவுல இன்கம் ஏர்ன் பண்ணணும். உங்களோட பெரிய பெரிய கனவுகளை எல்லாம் நீங்க நினைவாக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல இந்த வீக் வந்து 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க ஃபாகிரா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 8,80,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபாகிரா சிஸ்டர். இவங்களுமே ஒரு மில்லியனர் கிளப் லீடர். இவங்களுக்குமே ஒரு கிட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ அவங்களோட ஒர்க் எல்லாம் பார்த்துக்கொண்டு எஃபெக்ட்ஸோராகவும் டைம் கொடுத்து செய்துட்டு இருக்கிறாங்க. ஃபாகிரா சிஸ்டர், நீங்க உங்களோட இன்கம்மை இன்னும் அதிகரிக்கணும். அதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கூடுதலான இன்கம் ஏர்ன் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல இந்த வீக் வந்து அதாவது வீக்லி இன்கம் கிட்டத்தட்ட 7 days இன்கம் வந்து 90,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க ஃபிரோசா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபிரோசா சிஸ்டர். ஃபிரோசா சிஸ்டரை பத்தி சொல்லணும்னா இவங்க ஒரு டீச்சர். டீச் பண்ணி கொண்டு இவங்களுக்கு 2 kids அந்த மாதிரி இருக்கு போல. ஸோ அவங்களோட பிஸியான ஒரு ஷெடியூலுக்குள்ளேயும் அவங்க அவங்களோட டீமை பெர்ஃபெக்டா கைட் பண்ணி கொண்டு போறாங்க. ஸோ டீமுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவங்களே தனிப்பட்ட ரீதியில செஞ்சு அவங்களோட டீமை கைட் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அவங்களோட டீம்ல வந்து யாரையுமே ஒரு நாள்ல கூட என்னட்ட டவுட்ஸ் கேட்கறதுக்கோ என்கிட்ட வாரத்துக்கோ விடாத ஒரு பெஸ்டான லீடர். ஃபிரோசா சிஸ்டர், உங்களோட இன்கம் வந்து இன்னும் அதிகரிக்கணும். நீங்க வந்து இன்னும் பெரிய அளவுல எஃபெக்ட்ஸோரால சக்சஸ் ஆகணும்னு உங்களையும் நான் விஷ் பண்ணி கொள்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து மிஸ்ரா சிஸ்டர். மிஸ்ரா சிஸ்டர் இந்த வீக் இன்கம் பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது வீக்லி இன்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 1,60,60,000. மாஷா அல்லாஹ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்ரா சிஸ்டர். மிஸ்ரா சிஸ்டரை பத்தி சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க நிறைய ஜூம் செஷன்கள்லாம் செய்யற ஒருத்தர். ஸோ நிறைய பேர் இந்த அடுத்த சைட் பிள்ளைகளுக்குமே தெரிஞ்ச ஒருத்தர். ஸோ எனக்குமே மிச்சம் விருப்பமான ஒரு சிஸ்டர்ன்னு கூட சொல்லலாம், சிஸ்டர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்களோட வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 years-ஆ வந்து நான் பழகி கொண்டிருக்கிறேன். ஸோ உண்மையிலேயே ஒரு பெஸ்டான லீடர். இதுக்கு முதல் நாங்கள் வந்து ஒரு ஃபிளேம்ல கூட இவோட ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ இவரோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப லக்கி, இப்படி ஒரு லீடர்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுக்கு. டீம் மெம்பர்ஸை கைட் பண்றதா இருக்கட்டும், டீமுக்கு எல்லா விஷயங்களும் பெர்ஃபெக்டா செய்யக்கூடிய ஒரு சூப்பர் லீடர். மிஸ்ரா சிஸ்டர், உங்களோட இன்கமும் இன்னும் அதிகரிக்கணும். உங்களோட பெரிய பெரிய கனவுகள் எல்லாம் எஃபெக்ட்ஸோரால நினைவாகணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். உங்களுக்காக கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மிஸ்ரா சிஸ்டர் இருக்கிறீங்களா? இருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணலாம், அது நிறைய பேருக்கு மோட்டிவேஷனா இருக்கும். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கு வந்து இன்கம் ஏர்ன் பண்ணின எல்லாரையும் நான் வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறேன். எப்படின்னு சொல்லிடு, நான் என் டீமை சொல்லி ஒரு மாதிரி தான் உடலுக்கும் சொல்லுவேன். எனக்கா வந்து எந்த விதமான குவாலிஃபிகேஷன்ஸும் இல்லை. அதோட பேசிக்கான விஷயம் எல்லாருக்கும் இந்த பிசினஸ் செய்யணும்னு சொல்லி. இப்ப ரிஸ்வான சிஸ்டர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிருந்து, அதே மாதிரி சஃபா சிஸ்டர் வளர்ந்து வர அந்த லீடர் பவீந்திரன் சொல்லி A-level ஸ்டூடெண்ட் ஒன்று பயோ படிச்சு எவ்வளவு ரஷ்ஷான ஒரு ஷெடியூல் இருந்துச்சு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு நானே யோசிச்சேன், A-level அதுவும் பயோவில். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுகளை ஷேர் பண்ண போகல, நீங்க அதுல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல வந்து உங்களை எடுத்துக்கோங்க. இப்ப நான் இங்கனக்கா எப்படி என்ன இருக்கிறது, நான் இல்லாட்டி எனக்கு இந்த லீடர் கிட்ட ரீசன் சொல்லியா, இல்ல எனக்கு ஓடக்கார் இல்ல, எனக்கு வந்து ரெக்ரூட் பண்ண கஷ்டம் அப்படின்னு சொல்லி. இப்ப உண்மையில எடுத்துக்கணும்னா எனக்கு கூட ஓடஸ் இல்லை. சஃபாக்கு தெரியும், நான் சஃபாக்கு ஃபர்ஸ்ட் ஓடத்து கொடுத்தேன். நான் ஆல்ரெடி ஒரு ஃபிலிம் ஸ்ரீலங்கால ஒரு கோல் டிரெக்டரா 2 years ஒர்க் பண்ணினேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த சுற்றியும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்று சொன்னால் அது ஒரு நல்ல ஒரு ஃபீல்டு என்று சொல்லி எனக்கு தெரியும்.
அதால வந்து நான் இனி எபிசோடா பத்தி கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த சர்ச் பண்ணி பார்த்த விதத்துல எனக்கு விளங்கின ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து பொதுவாக ஒரு நிறுவனம் வந்து இயங்கின்னு சொன்னால் அவங்களோட own உற்பத்தி இல்ல. அவங்களோட own உற்பத்தி ப்ராடக்ட்டை வச்சு ஒரு நாளும் ஒரு நிறுவனமும் இயங்கி இல்லை. அதுவும் ஸ்ரீலங்கால. அந்த வகையில வந்து நாங்களுக்கு அதிர்ஷ்டசாலி. ஸ்ரீலங்காட நம்பர் 1 direct selling கம்பெனியான எங்களுடைய பெக்ஸோரா கம்பெனி வந்து அத்துருக்கிரியல் எங்களுக்கு சொல்லி ஓனா ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த ப்ராடக்ட்டுக்கும் நிறைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நல்லா இருந்து. ஸோ அதை மட்டும் தேடி பார்த்துட்டு ஓகே இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தானேன்னு சொல்லி நான் என் லீடர் சஃபா கிட்ட ஜாயின்ட் ஆயினேன். உண்மையில வந்து அவ பத்தி சொல்லணும்னு என்றால் உண்மையில எல்லா விஷயத்துலையும் தான் ஒரு மோட்டிவேஷன் ஆயிருச்சலாம், கைட் பண்ணிய விஷயங்கள் ஆயிருச்சலாம். ஒரு லீடர் வந்து எப்படி இருக்கணும், அதுவும் எந்த நேரமும் எப்படி இருக்கணும். நாங்க ஒரு ஆரம்பத்துல ஒரு இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்டா ஒரு டவுன் லைனர் ஒரு சப்போர்ட் லைன் ஒருத்தர் எங்ககிட்ட வந்திருந்தால் நாங்க அவங்க ஜாயிண்ட் ஆயின புதுசில மட்டும் அவங்களுக்கு எல்லாம் ஓகே டக்குன்னு மெசேஜ் பண்ணி டக்குன்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவங்க ஒரு பெரிய லீடரானா ஓகே நீங்க இப்ப உங்களோட வழியை பாருங்க நாங்க எங்களோட வழியை பார்க்க இல்லாமல் இப்ப கூட ஏதாவது டவுட்ஸா சஃபா இப்படி சஃபா அப்படின்னா இல்ல சிஸ்டர் அப்படி இப்ப கூட மீட்டிங் நடக்கிறதுக்கு ஒரு ஜஸ்ட் 5-10 மினிட்ஸுக்கு போது அவங்களோட ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து பேசி நான் இப்படி செய்யாம அப்படி செய்யாம ஹீரோனா சார் இப்படி கரைச்சோம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணினேன். ஸோ அந்த அளவுக்கு நீங்க பெரிய லீடர் தானே நீங்க உங்களோட வழியை பாருங்கன்னு அப்படி வேற ஆக்காங்க. உண்மையில சில ஒன்று மனுஷன் அவங்களுக்கு தெரியும் மேக்ஸ் அவுட். ஸோ எந்த சைடு அளவுக்கு மேக்ஸ் அவுட். ஸோ எங்க டீம் அவ்வளோ பார்க்கறதுக்கும் அவசியம் இல்லை. ஆனாலும் நான் எனக்கா டேங்க் பண்ணணும். எந்த சைட்ல நிறைய நிறைய சப்போர்ட். இந்த பாயிண்ட்ஸ் எண்ணியதையும் தாண்டி இவகிட்ட எனக்கு இவ்வளவு வந்தால் போதும் தானே, இவ்வளவு தானே எந்த பிரமாணம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் உண்மைக்குமே மாற சப்போர்ட் இருந்தாரு. ஸோ உண்மைக்குமே தேங்க்யூ சப்பா. அதே மாதிரி இந்த ஜூன் வந்து எனக்கு வெரி ஸ்பெஷல். ஏன்னா நான் ஜாயின் ஆகி எபெக்ஸோட 1 இயர். சரியா ஜூன் 4ஆம் தேதி நான் ஜாயின் ஆகினேன். ஸோ இந்த 1 இயர்ல வந்து நான் ஒர்க் பண்ணினது ஒரு 8-9 மாசம் முடிச்சு என் உமாக்கு தலையில ஒரு ஆப்ரேஷன் வந்து செஞ்சதுனால நான் ஒரு 2 மந்த் வந்து ஒர்க் பண்ணல, பிசினஸே செய்யல, போனும் பிடிச்சல. அப்படி அவங்களுக்கு தலையில ஒரு ஆப்ரேஷன் செஞ்சதால எங்க உமாடு. ஸோ சஃபாக்கும் தெரியும். ஸோ அதுக்கு பிறகு செஞ்சு ஸோ இவ்வளவு தூரத்துக்கு வந்து இன்னைக்கு எனக்கு டோட்டல் இன்கம் கிட்டத்தட்ட 48 லட்சம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பெரியவன். இறைவனுக்கு அடுத்தபடியா எங்க லீடரையும் அதே மாதிரி நான் எனக்கா ஹிருன சுதாரை மிஸ்டர் ஹிருன சுதாரையும் தேங்க் பண்ணிக்கொள்ள விரும்பி எப்ப என்ன டவுட்ஸ் கேட்டிருந்தாலும் அவர்கிட்ட அந்த அவ்வளோ பெஸ்டான குவாலிட்டியும் சஃபா கிட்ட இருந்துச்சு. அதே மாதிரி ருஷானி சிஸ்டரை நான் தேங்க் பண்ணிக்கொள்ளிய. ஸோ என் ஆசை என்ன என்றால் எந்த டீம் லீடர்ஸ் இப்ப எங்களோட டீம்ல வந்து நிறைய இன்கம் அனுசரிச்சு ஸோ நீங்களே வந்து லேர்ன் பண்ணுங்க. ஏன்னா நீங்க உங்களோட முயற்சி அதிகமா போட்டாதான் உங்களுக்கான வெற்றியும் கிடைச்சி. நீங்க கொஞ்சமா ட்ரை பண்ணினால் எனக்கு அவங்களுக்கு அந்த வெற்றி கிடைச்சிய சாத்திய கூறுகளும் கொஞ்சமா தான் இருந்துச்சு. ஸோ அதால வந்து நீங்க கொழும்பு அன்னி தொத்தரன்னு சொன்னாக்கா கம்பெனிக்கு போகணும். இப்ப ரிஸ்வானா சிஸ்டர் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஓடஸ் போடுறதுக்கு தெரியாது, ஒரே லீடர் கிட்ட போக வேணும், நீங்களும் போடுங்க. நான் ஒரே இந்த டீம் மெம்பர்ஸுக்கு சொல்லி ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் லீடருக்கு டிபெண்ட் ஆகிடுச்சு வேணும்னு சொல்லிட்டேன். இப்ப கூட ஈவினிங் கான்ஃபரன்ஸ் கால் செஞ்ச நேரம் நான் சொல்லிப்பட்டேன்னு நினைச்சு லீடருக்கு டிபெண்ட் ஆகிடுச்சு வேணும். நீங்க வந்து கிரியேட்டிவிட்டி தான் உங்களோட பிசினஸுக்கு நீங்க தான் போஸ். ஒரு கட்டத்துல உங்களோட லீடரையும் தாண்டி கொண்டு அழகா இந்த பிசினஸை செய்யக்கூடிய நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தானேன்னு சொல்லித்தான் நான் சொல்லியேன். ஸோ எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணிக்கொள்ளுவேன். இதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு மந்த்தும் 1 மில்லியன் எடுக்கணும், நிறைய நிறைய லீடர்ஸ் உருவாகணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்ளுவேன். வாய்ப்பு தந்ததுக்கு ஜஸாக்கல்லாஹ் சஃபா. ஓகே சிஸ்டர், பாரக்கல்லா, தேங்க்யூ ஸோ மச். உடனே நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நீங்க வந்து இன்னும் பெரிய அளவுல எஃபெக்ட்ஸோரால இன்கம் ஏர்ன் பண்ணணும், ஒரு மந்த்தும் 1 மில்லியன் எடுக்கணும்னு சொல்லி உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது எந்த இன்கம். இந்த வீக் இன்கம் வந்து 3,30,000. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கொள்றேன். இது வந்து என்னோட தனி ஒருத்தரோட சக்சஸ் இல்லை, இந்த டீம்ல சக்சஸ் தான். ஸோ அதே மாதிரி லாஸ்டா வந்து நான் போன முதல் வீக் வந்து கம்பெனிக்கு போயிருந்தேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். நான் எனக்கு அந்த டைம் வந்து வாய்ஸ் நோட் ஒன்றும் போட கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல நான் அதை பத்தியும் பேசணும்னு நினைக்கிறேன்.
எஃபெக்ட்ஸோரால வந்து டோட்டலா நாங்க வந்து 1 crores ஒரு கோடிக்கு மேல இன்கம் எடுத்தா நாங்க வந்து எஃபெக்ட்ஸ் மேனேஜர் என்ற டைட்டில் வந்து எங்களுக்கு கம்பெனியால தருவாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அது எனக்கு கிட்டத்தட்ட 1 இயருக்குள்ள ஓகேவா. நான் எஃபெக்ட்ஸோரால ஜாயின் பண்ணது ஏப்ரல் 30ஆம் தேதி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ரெஜிஸ்டர் ஆகினது. ஆனா வந்து நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணது மே லாஸ்ட்ல ஓகேவா. ஸோ அதே மே மாசத்துலயே எனக்கு வந்து நான் 1 கோடிக்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ணி எஃபெக்ட்ஸ் மேனேஜர்ன்ற டைட்டிலும் எடுத்து அதுக்கான ரெகக்னிஷன்ஸும் எனக்கு கம்பெனியில நடந்து. ஸோ இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் அதாவது மில்லியனர்ஸ் கிளப் லீடர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னுக்கு எனக்கு அந்த ரெகக்னிஷன்ஸ் நடந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பி. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் இப்ப என்னால ஒரு 1 இயருக்குள்ள இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண இயலும்னு சொன்னா ஒவ்வொருத்தராலையும் முடியும் ஓகேவா. யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை இந்த இடத்துல உங்களை செய்யுங்கன்னு நாங்க சொல்லல ஓகேவா. யாரோ ஒருத்தர் செஞ்ச விஷயத்தை தான் உங்களையும் செய்ய சொல்றோம். நாங்க என்ன மாதிரி விஷயங்களை செஞ்சு இந்த மாதிரி ஒரு டைட்டிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்கும் லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்றோம். அதுக்கான ட்ரைனிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தாரம் என்ன கான்ஃபரன்ஸ் கால் செய்யுங்க, ஜூம் செஷன் வாங்க, ப்ராடக்ட்டை பத்தி லேர்ன் பண்ணுங்க. ஒரு விஷயங்களும் உங்களோட லீடர்ஸ் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையும் குரூப்கள்ல ஜூம் செஷன்கள்ல உங்களுக்கான ஃபுல் ட்ரைனிங்ஸ் ஃபுல் சப்போர்ட் கிடைக்குது. இப்போ மற்ற டீம்கள்ல எல்லாம் வந்து கைட்னஸ் கிடைக்குதோ இல்லையோ எங்களோட டீம்ல வந்து அதுக்கு குறைவே இல்லை. குரூப்லயா இருக்கட்டும், கான்ஃபரன்ஸ் கால்கள்லயா இருக்கட்டும், ஜூம் செஷன்லயா இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான ஃபுல் நாலேஜ் கிடைக்குது. ஸோ அதை ஒரு சில பேர் வந்து எடுத்துக்க ரெடியா இல்லை, டைம் கொடுக்குறீங்க இல்ல, லேர்ன் பண்ண ரெடி இல்ல. ஸோ நீங்களுமே முயற்சி செய்வீங்களா இருந்தா கண்டிப்பா உங்களுக்குமே உங்களோட இன்கம் அதிகரிச்சு கொள்ளலாம். உங்களோட எவ்வளவு பெரிய கனவா இருந்தாலும் இப்ப நானுமே போன வருஷம் வந்து ஜாயின் பண்ணது இந்த பிசினஸ்க்குள்ள ஒரு செலூன் ஒன்று போடணும். பிரைடல் கோர்ஸ் படிச்சா நான் செலூன் ஒன்று போடலையே. ஸோ அதுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி படிச்ச அமௌண்ட்டை வந்து நான் அதுல ஒர்க் பண்ணி எடுக்கணும். ஒரு பெரிய பியூட்டிஷியன் ஆகணும் என்ற ஒரு இதுல தான் நான் வந்து செலூன் போடணும் என்ற ஒரு எண்ணத்துல நான் ஜாயின் பண்ணேன். ஒரு 10 lakhs earn பண்ணா செலூன் போடலாம் என்ற ஒரு மைண்ட் செட்ல. ஆனா வந்து அதை விட பெஸ்டாவே நான் ஏர்ன் பண்ணிட்டேன். ஸோ இப்ப எனக்கு இந்த செலூன் போறதை தாண்டி என்னோட பெரிய பெரிய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு என் கையில அமௌண்ட் இருக்கு ஓகேவா. எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கு. ஆனாலுமே நான் செலூன் போடலைன்னு சொன்னா நான் அதுல பிஸி ஆகிட்டேன்னு சொன்னா அதை போட்டு அதுல நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொன்னா எனக்கு ஃபிக்ஸோராக டைம் கொடுக்கல. ஸோ நான் இந்த பிஸ்னஸ்க்கு என்ன இந்த அளவுக்கு என்னோட லைஃபை சேஞ்ச் பண்ண இந்த பிஸ்னஸ்க்கு ஃபுல் டைம் கொடுக்கணும், இன்னும் நிறைய லீடர்ஸை உருவாக்கணுங்கிறது தான் என்னோட மைண்ட்ல இருக்கு. ஸோ என்னோட இந்த மே மந்த் வந்து டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 million 20 லட்சம் மாஷா அல்லாஹ். ஸோ என்னால எடுக்கல மேடம். இப்ப நான் இந்த இடத்துல இந்த விஷயத்த சொல்றேன்னு சொன்னா ஒரு சில பேர் யோசிப்பீங்க இவங்க உண்மையா சொல்றாங்களா பொய்யா சொல்றாங்களான்னு. நீங்க எவ்ரி மண்டே நீங்க குரூப்ல பார்க்கலாம். இன்கம் வந்து பேங்க் ரிசீவ் ஆகின அந்த இன்கம் ப்ரூஃப் கூட எங்களோட லீடர்ஸ் நான் என் இன்கம் ப்ரூஃப் எல்லாம் ஷேர் பண்ணி இருக்கிறேன். ஸோ பொய்யா வந்து நாங்க ஒரு பொய்யான விஷயத்த வந்து இவ்வளவு தூரத்துக்கு ஜூம்ல எல்லாம் செய்யணுன்ற ஒரு அவசியம் ஒன்று இல்லை ஓகேவா. ஸோ எங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது, நாங்க அதுல வந்து பெஸ்டா அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ எங்களோட லைஃப்பை நாங்க மாத்தி இருக்கிறோம். ஸோ அதே விஷயத்த நீங்க செய்யுங்க என்ற ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை தான் உங்களுக்கு நாங்க தர்றதுக்கு நினைக்கிறோம். ஸோ அதால மேக்சிமம் எல்லாருமே உங்களோட டைம் உங்களோட முழு முயற்சியை போட்டு நீங்களும் எஃபெக்ட்ஸோரால ஒரு பெஸ்டான ஒரு லீடரா வரதுக்கு பாருங்க. உங்களோட ட்ரீம்ஸ் எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு இதுல அச்சீவ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ என் லைஃபை 1 இயருக்குள்ள எஃபெக்ட்ஸோரா இந்த அளவுக்கு மாத்தி இருக்கு. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தந்த எங்களோட சேர்மன் சாருக்கு இந்த இடத்துல எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. ஸோ அதே மாதிரி இந்த டீம் மெம்பர்ஸ் அவங்களோட சக்சஸ் தான் என்னோட சக்சஸ். அதே மாதிரி இந்த லீடர் ரோஷானி சிஸ்டர் அவங்களோட மூலம் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு. ஸோ அதே மாதிரி ஹீரோனா சார் என்ன இஷ்யூவா இருந்தாலும் என்ன ஹெல்ப்பா இருந்தாலும் அவரு எங்களோட சைடுக்கு எவ்வளோ பெரிய டைட்டில் நாங்க போயிருந்தாலும் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இப்போ வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ அவரையும் நாங்க மறக்க கூடாது. இந்த இடத்துல நான் அவருக்குமே தேங்க் பண்ணிக்கொள்றேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்குமே அச்சீவ் பண்ணலாம். எல்லாரும் முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். ஓகே. இவ்வளோ பேர் தான் எந்த சைட்ல இன்கம் எடுத்தவங்க. ஸோ எல்லாரையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல்.
நெக்ஸ்ட் வந்து மிஸ்ரா சிஸ்டர் அவங்களோட சைட்ல இன்கம் எடுத்த லீடர்ஸை வந்து அவங்க விஷ் பண்ணுவாங்க. ஸோ நாங்க பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் வணக்கம். ஓகே, நாங்க செஷனுக்குள்ள போவோம் இன்னும் லேட் பண்ணாம. ஆஹ் இப்ப இது நீங்க பாக்குறது வந்து எங்கட வந்து எஃபெக்ட்ஸோரால வந்து 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட யூ ஷாப் மற்ற ஷாப்புகளை ஆக்டிவ் பண்ணிடுவாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் கிடைச்சது வந்து எஸ் ஸ்ரீகாந்தி. ஸ்ரீகாந்தி சிஸ்டரை பத்தி சொல்லணும்னு சொன்னா ஜாயின்ட் ஆகி ஜஸ்ட் ஒரு 1 மந்த்தும் இன்னும் ஆகல. அதுலயே அவங்களோட போன வீக் அவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணிட்டு இப்போ அவங்களோட இந்த வீக் வந்து 2B ஷாப்பையும் அவங்க ஆக்டிவ் பண்ணிட்டு இன்கமுக்கு வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் போடாம போனேன். அவங்க ப்ரொஃபஷனலா ஒரு நர்ஸ். ஸோ அவங்களோட நர்ஸ் அந்த ப்ரொஃபஷனலான புனிதமான அந்த சேவையான தொழிலையும் செஞ்சுக்கொண்டு இந்த பிசினஸ் அழகா செஞ்சுக்கிட்டு போறாங்க. ஸோ கட்டாயம் ஸ்ரீகாந்த் சிஸ்டர் அடுத்த தடவை நீங்க உங்களோட இன்கம் எனக்காக ஷேர் பண்ணப்படணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்ளியே. அடுத்தது வந்து மேகலா சிஸ்டர். மேகலா சிஸ்டரை பத்தி சொல்லணும்னு சொன்னால் மேகலா சிஸ்டரும் ஸ்ரீகாந்த் சிஸ்டர் டவுன்லைன் தான். ஸோ அவங்க வந்து போன வீக் வந்து அவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணினாங்க. இந்த வீக் அவங்களோட ஒன் டே ஷாப்பையும் ஆக்டிவ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள பத்தி சொல்லணும்னா அவங்க நல்ல ஆர்டர்ஸ் எடுக்குது. அதாவது வந்து எந்த வருத்தத்துக்கு எது நல்ல சொல்லி நல்லா ப்ராடக்டை லேர்ன் பண்ணின ஜாயின்ட் ஆயின மட்டுமே அவங்க நல்லா ப்ராடக்டை லேர்ன் பண்ணி கிட்டத்தட்ட 2 ஷாப்பையும் 1 வீக்குக்குள்ள ஆக்டிவ் பண்ண ஒரு நல்ல ஒரு லீடர். அதே மாதிரி அவங்களும் நெக்ஸ்ட் வீக் இன்கம் குவாலிஃபைட் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்ளிய. அடுத்தது வசந்த ரூபினி. வசந்த ரூபினி சிஸ்டரை பத்தி சொல்லணும்னு சொன்னா அவங்களும் நல்ல ஆக்டிவான ஒரு பர்சன், நல்ல லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் உள்ள ஒரு நல்ல லீடர். கொஞ்சம் மிச்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல விளங்கிதானே இவங்க நல்ல லீடரா வருவாங்க ஃபியூச்சர்லன்னு சொல்லி அந்த மாதிரிதான் வசந்த ரூபினி சிஸ்டரும். ஸோ அவங்களும் ஜாயின் ஆயின வீக்கே 250க்கு ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணி போட்டேன். அதோட வந்து இப்ப லாஸ்ட் வீக் மே 5வது வீக் வந்து அவங்களும் அவங்களோட 1 இயர் ஷாப் ஆக்டிவ் பண்ணி அவங்களுக்கு கீழே நிறைய டீம் மெம்பர்ஸை போட்டு அவங்களும் இன்கம் குவாலிஃபைடுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் குறைவானே. ஸோ நான் விஷ் பண்ணிக்கொள்ளிய வசந்த ரூபினி சிஸ்டர் நீங்க வந்து நெக்ஸ்ட் வீக் இன்கம் எடுக்கணும்னு சொல்லி. அதே மாதிரிதான் கே ராஜ் அவங்களும் அவங்களோட யூ ஷாப்பை ஆக்டிவ் பண்ணினாங்க 250 பாயிண்ட்ஸுக்கு ஆர்டர்ஸ் போட்டு. அடுத்தது கீர்த்திகாவும் வந்து அவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணினாங்க. கீர்த்திகாவும் நல்ல ஒரு லீடர் வந்து அழகா சொல்லிய விஷயங்கள் எல்லாம் நல்லா கேட்டு செய்யக்கூடிய நல்ல லீடர் உண்டு. அதே மாதிரி ரிஃபானா சிஸ்டரும் அவங்களோட இந்த வீக் அவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணினாங்க. அவங்க ஒரு டெய்லர். அவங்க வீட்டுல வந்து ஆடைகள் எல்லாம் தைச்சு கொண்டு அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டு வேலைகளையும் செஞ்சு கொண்டு பார்ட் டைமா இந்த ஜாப் அழகா செய்த ஒரு நல்ல ஒரு லீடர் உண்டு ரிஃபானா சிஸ்டர். அவங்களும் இன்ஷால்லா கட்டாயம் நெக்ஸ்ட் வீக் இன்கம் குவாலிஃபைடு ஆகுவாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் நான் விஷ் பண்ணிக்கொள்ளிய. இவங்க எல்லாரும் இந்த வீக் ஒவ்வொரு ஷாப்புகள் ஆக்டிவ் பண்ணினேன் இந்த சின்ன சின்ன லீடர்ஸ். ஓகே, அடுத்தது வந்து இன்றைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்கம், அதாவது வந்து எபெக்ஸோரா பிசினஸ்ல ஜாயின்ட் ஆகி அவங்களோட முதலாவது இன்கம் 10,000 குவாலிஃபைடு இருக்காங்க. இது யாருன்னு சொல்லி பார்த்தா அம்ஜத் ப்ரோ வந்து ஆல்ரெடி எபெக்ஸோரா பிசினஸ் செய்த நஃபாசா சிஸ்டர்ட ஹஸ்பண்ட் தான். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர். இன்னும் இந்த பிசினஸ்ல நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நானும் விஷ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது நஃபாசா, நான் இப்ப சொன்ன அம்ஜத் அவர்கிட்ட வைஃப். ஸோ இவங்களோட இந்த வீக் இன்கம் வந்து 10,000. இவரோட டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 50,000. ஸோ இப்படிதான் இந்த பிசினஸ்ல உங்களுக்கும் வந்து உங்களோட ஹஸ்பண்டை ஜாயின் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி அவங்களோட ஒய்ஃபை ஜாயின் பண்ணலாம். இப்படி உங்களுக்கு ஒரு ஃபேமிலி பிசினஸ் ஆகவும் எங்களோட எபெக்ஸோரா பிசினஸை செஞ்சு கொண்டு போகிறதுக்கு இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க சஃபா சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் ஜாயின் ஆகி இந்த பிசினஸை செய்து. ஸோ உங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு இல்லாட்டி உங்களோட ஒய்ஃப் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு ஒரு ஃபேமிலி பிசினஸ் ஆகவும் இந்த பிசினஸை செஞ்சு கொண்டு போகிறது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் நஃபாசா சிஸ்டர். இன்னும் நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணணும். இந்த பிசினஸுக்கு டைம் குடிக்கிறத கூடுதலா கொடுத்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து ஃபஸ்மினா சிஸ்டரை பத்தி கட்டாயம் எனக்கா சொல்லவே வேணும். நல்ல லீடர்.
நிறைய கனவுகளோட இந்த பிசினஸுக்குள்ள அவ காலடி எடுத்து வச்சு, அதுவும் அவட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்குகள் கனவுகள் இருந்துச்சுதானே. அதே மாதிரி பசுமின சிஸ்டர்ட கனவுகள் எல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி நாங்க விஷ் பண்ணிக்கொள்ளிய. அவட பிள்ளைக்கு வந்து உயர்ந்த அளவுல கல்வி தகைமைகளை பெஸ்டா கொடுக்கணும்னு சொல்லிதான் அவட இலக்கு. சோ அந்த இலக்கை நிறைவேற்றிக்கொள்ளணும்னு சொல்லி அவ சூஸ் பண்ணின ஒரு பிளாட்ஃபார்ம் தான் எங்களுடைய பெக்ஸோரா. சோ அவட இந்த வீக் இன்கம் 10,000, அவட இப்ப டோட்டல் இன்கம் 90,000. சோ நான் நினைச்சேன் இந்த மந்த் ஜூன் மந்த் வந்து அவ குயிக்கா ஒரு மில்லியனர் கிளப் மெம்பரா வரணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்ளிய. கட்டாயம் ஆரண்டும் நிறைய கான்ஃபரன்ஸ் கோல்கள் செய்து. சோ அவ எடுக்கே ஒவ்வொரு வீக்கும் 10,000 ஆயிடுச்சலாம். சில வீக் இன்கம் ஏர்ன் பண்ணாட்டியும் அவ வந்து நெவர் கிவ் அப். அந்த அந்த சொல்ல நினைச்சா இவ ஒரு ஞாபகம் வரக்கூடிய ஒரு பர்சன். சோ நான் விஷ் பண்ணிக்கொள்ளிய பஸ்மினா சிஸ்டர், நீங்க இன்னும் எபெக்ஸோரால வந்து நிறைய அச்சீவ் பண்ணி முன்னுக்கு போகணும்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்து வந்து ஷிப்னா சிஸ்டர்ட்ட இந்த வீக் இன்கம் 10,000, அவடைய டோட்டல் இன்கம் 1,90,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷிப்னா சிஸ்டர் வந்து புத்தளம். இவ பத்தி சொல்லணும்னா இவ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இவகிட்ட வந்து 2 கிட்ஸ் இருந்துச்சு. சோ நல்லாக ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல லீடர். அதே மாதிரி டீமை ரீபில் அதாவது டீமுகள் ஏதாவது உங்களுக்கு தெரியும் கொரியர் சைட்ல இஷ்யூஸ் வந்து, அப்ப நான் என்கேஜ் செய்யணும் இந்த கொரியர் சைட்ல இஷ்யூஸ் வந்தேன். அவவே கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் எல்லாம் நல்லா சில டவுன்லைனர்ஸ் வந்து டீம் மெம்பர்ஸ் வந்து பிரச்சனைகள் வந்து ஐயோ இப்படி வந்துட்டேன்னு வர, ஆனா இவ இப்படி வரல, இப்படி வந்தா நான் இப்படி செய்தேனே, இது ஓகே தானே, அப்படி அந்த சொல்யூஷனோட வர ஒரு நல்ல ஒரு லீடர். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சிப்னா சிஸ்டர். இன்னும் அதிகமா இன்கம் ஏர்ன் பண்ணணும். அதே மாதிரி நிறைய டீம்ல லீடர்ஸை உருவாக்கணும்னு சொல்லி நானும் விஷ் பண்ணிக்கொள்ளிய. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது வந்து எங்க டீம்ல அடுத்த மில்லியனர் கிளப் மெம்பர் முஷஃபிரா சிஸ்டர் ஜாயின்ட் ஆகி இப்ப கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போப்பரு. அவட இந்த வீக் இன்கம் 60,000, அதாவது வந்து ஒரு கிழமையோட இன்கம் வந்து 60,000. ஸோ முஷஃபிரா சிஸ்டர் உங்களுக்கு தெரியும். ஸோ உண்மையில வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெஸ்டான ஒரு லீடர். ஸோ உண்மையில வந்து அவ பத்தி செல்லத்துக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, நல்ல ஒரு நைஸான ஒரு நல்ல ஒரு பர்சன். ஸோ கட்டாயம் முஷஃபிரா நீங்க நெக்ஸ்ட் மந்த் இண்டுக்கு ஜூன் லாஸ்ட்டுக்கு வந்து 1 மில்லியன் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்ளிய. அதே மாதிரி இந்த வீக் இன்கம் குவாலிஃபைடான எல்லாரையும் நான் விஷ் பண்ணிக்கொள்ளிய. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். சஃபா எங்க டீம்ல இவ்வளவு பேர் தான். ஓகே, தேங்க்யூ மிஸ்ரா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மிஸ்ரா சிஸ்டரோட சைட்ல இன்கம் எடுத்த லீடர்ஸை நானும் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். நெக்ஸ்ட் வந்து செஷன் செய்ய இருக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. Assalamualaikum warahmatullahi wabarakatuh, and hi, good evening to all. First of all, நான் இன்கம் எடுத்த எல்லா லீடர்ஸும் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் வந்து மே லாஸ்ட் வீக் வந்து எந்த டீம்ல இன்கம் எடுத்த லீடர்ஸை பார்ப்போம். எங்களோட டீம்ல வந்து லாஸ்ட் வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க சில்மியா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 20,000. கங்க்ராச்சுலேஷன் சில்மியா சிஸ்டர். இவங்க ஒரு ஆலிமா. பிள்ளைகளுக்கு வந்து ஓதுறதுக்கு கிளாஸஸ்லாம் வச்சுக்கொண்டு அந்த மாதிரி ஒரு பிஸியான ஷெடியூல்ல தான் இந்த ஒர்க்கையும் பண்ணிட்டு போறாங்க. சில்மியா சிஸ்டர், நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி எபெக்ஸோரால. அடுத்தது வந்து எங்களோட டீம்ல 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கிறாங்க லாஸ்ட் வீக் ஹுஸ்னா. அவங்களோட டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 70,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹுஸ்னா, நீங்களும் வந்து
குயிக்கா மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். இவங்களும் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். சின்ன பபா ஒன்று தைக்குது இவங்களுக்கு, இன்னும் 1 year ஆகல. ஸோ அந்த பபா வச்சு கொண்டு தான் இவங்க வந்து எபெக்ஸோட பண்ணிட்டு போறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹுஸ்னா. நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல லாஸ்ட் வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க மீனா. மீனாவோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா 1,10,10,000 ரூபாய். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மீனா. மீனாவை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து அவ ஒரு டெய்லர். அவ உடுப்பு தச்சு அந்த மாதிரி தான் அவங்களோட ஃபேமிலியை ரன் ஆகுது. அந்த மாதிரி பிஸியான ஷெட்யூல்ல தான் வந்து மீனா வந்து இந்த ஒர்க்கையும் பண்ணிட்டு போறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மீனா. நீங்க வந்து குயிக்கா மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகணும். நான் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டியர். நெக்ஸ்ட் வந்து சுல்ஃபியாவோட லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 10,000. டோட்டலா அவங்க வந்து 2,10,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. சுல்ஃபியா வந்து குயிக்கா மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகுவாங்க இன்ஷா அல்லாஹ். கங்க்ராச்சுலேஷன் சுல்ஃபியா. நெக்ஸ்ட் வந்து பர்வீன்ட லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 10,000. டோட்டலா வந்து அவங்க 2,30,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெஸ்டான ஆக்டிவான லீடர் என்று சொல்லலாம். அவங்களோட டீமை தனியாவே ஆரம்பத்துல இருந்து செப்பரேட்டா கைட் பண்ணிட்டு வராங்க. கான்ஃபரன்ஸ் கால்ல இருந்தாலும் சரி எல்லாமே அவங்க தனியாவே சூப்பர்பா எல்லாமே சரியான முறையில பண்ணிட்டு வர ஒரு பெஸ்டான லீடர். பர்வீன், நீங்க நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு கட்டாயம் மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகுவீங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து நான் தான் அஃப்ரா. என் லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 80,000 ரூபாய். நான் வந்து டோட்டலா வந்து சரியா 30 லட்சம் earn பண்ணியிருக்கிறேன் மாஷாலான்னு சொல்லி. நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். இப்போ ஒரு 10 months-ஆ எபெக்ஸ் வர பண்ணிட்டு போறேன். ஸோ வந்து இன்ஷா அல்லாஹ் என் அடுத்த டார்கெட் என்னன்னு சொன்னா நான் வந்து 1 million earn பண்ணணும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் ஜூன் மந்த்ஸ்ல வந்து அது என் டார்கெட் ஆக போகுது. இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி அச்சீவ் பண்ணுவேன்னு நம்பிக்கை இருக்குது இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் வந்து எந்த டீம்ல வந்து 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணின லீடர்ஸை பார்ப்போம். அதாவது லாஸ்ட் வீக் சுப்னா சிஸ்டர் வந்து அவங்களோட ஷாப், அதாவது யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி. சுப்னா சிஸ்டர் வந்து ஜாயின் ஆகி நான் நினைக்கிற ஒரு 3 weeks தான் இருக்கும். அதுக்குள்ள அவங்களோட 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க மாஷாலான்னு சொல்லி. ஆல் தி பெஸ்ட் சுப்னா சிஸ்டர். நீங்க வந்து இன்ஷால்லா குயிக்காவே இன்கம் ஏர்ன் பண்ணணும். ஒரு இன்கம் ஏர்னரை நான் உங்களை விஷ் பண்றதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க ஷில்மியா சிஸ்டர். இவங்களும் ஜாயின் ஆகி ஒரு 1 month மாதிரி தான் இருக்கும். இவங்களும் அவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க எங்களோட டீம்ல. நெக்ஸ்ட் வந்து அஃப்ரா சிஸ்டர். இவங்களும் வந்து அவங்களோட யூ ஷாப்பை ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஃப்ரா சிஸ்டர். அடுத்தது வந்து இன்ஷா வந்து ஜாயின் ஆகி சரியா 1 month தான். 1 month ஒரு 2 days மாதிரி ஆகுது. அவங்களும் வந்து அவங்களோட 250 பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட யூ ஷாப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் வீக். கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன்ஷா. நீங்களும் குயிக்கா ஒரு இன்கம் ஏர்னஸா வரணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து நஃப்ராஸ் பிரதர். அவரும் வந்து ஜாயின் ஆகி ஒரு 2 months மாதிரி ஆகுது. அவரும் வந்து லாஸ்ட் வீக் வந்து அவரோட ஷாப் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாரு 250 பாயிண்ட்ஸ் போட்டு. நல்ல ஆர்டர்ஸ் எடுக்கக்கூடிய, நல்ல ரெக்ரூட்மெண்ட் பண்ணி டீமோட டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு லீடர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர். நீங்களும் குயிக்கா ஒரு இன்கம் ஏர்னரா வரணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து ஒரு ஸ்பெஷல் வினர் ஒண்டிக்கிறாங்க இந்த டீம்ல. நான் வந்து லாஸ்ட் மந்த், அதாவது மே மந்த் வந்து பிளேன் ஏக்கு வந்து கைட் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கு ஒரு டாஸ்க் கொண்டு கொடுத்தேன், ஒரு சில லீடர்ஸ் மாதிரி செலக்ட் பண்ணி. அதுல வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நான் கேஷ் அவார்டு ஒன்று தரேன்னு சொல்லி ஒரு 1 month பீரியட் அவங்களுக்கு டைம் கொடுத்தேன். 40,000 இன்கமுக்கு அவங்கள கைட் பண்ணேன். அதுல வந்து வின் பண்ணிக்கிறாங்க மீனா. மீனாட வந்து மே மந்த் இன்கம் வந்து 50,000 மாஷாலான்னு சொல்லி அவங்க வந்து இந்த டாஸ்க்கை வின் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மீனா. மீனா ஒரு வளர்ந்து வர ஒரு பெஸ்டான லீடர். இன்ஷா அல்லாஹ் அவங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 1,20,000 ஏர்ன் பண்றது தான், பிளான் பிக்கு ஒர்க் பண்றது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மீனா. நீங்க இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும், மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகணும்னு சொல்லி.
நான் உங்களை விஷ் பண்ணி கொள்றேன். அடுத்தது வந்து நான் அஸ்ரா சிஸ்டர் டீம்ல இன்கம் அச்சீவர்ஸை பார்ப்போம். ஓகே, இது எங்களோட அஸ்ரா சிஸ்டர் டீம்ல இன்கம் அச்சீவர்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அஸ்ரா சிஸ்டர் டீம்ல ஃபர்ஸ்ட் இன்கம் earn பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் வீக் வந்து ரெய்சா பானு அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 earn பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் வீக். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரெய்சா சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து ஹப்சா சிராஜ், அவங்களும் வந்து லாஸ்ட் வீக் 10,000 இன்கம் earn பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா 40,000. அடுத்தது வந்து எங்களோட அஸ்ரா சிஸ்டர் டீம்ல லாஸ்ட் வீக் வந்து 20,000 இன்கம் earn பண்ணியிருக்கிறாங்க. அஃப்லல் சிஸ்டர், அவங்களோட டோட்டல் இன்கம் 2,40,000 ரூபாய். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், நீங்களும் குயிக்கா மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து நுஷ்ரா சிஸ்டர், இவங்க ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர். இவங்களும் வந்து அஸ்ரா சிஸ்டர் டீம் தான். இவங்களோட லாஸ்ட் வீக் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா 20,000. டோட்டலா இவங்க வந்து 4,60,000 ரூபாய் இன்கம் earn பண்ணியிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் நிஷ்ரா சிஸ்டர், நீங்க இன்னும் பெரிய லெவல்ல போகணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து எங்களோட அஸ்ரா சிஸ்டர், நீங்க சிஸ்டர். பேசுறது கிளியர் இல்ல, கவரேஜ் இஷ்யூன்னு நினைக்கிறேன். இன்னும் அப்படி ஆயிருக்கு சிஸ்டர். ஓகே, சாரி, கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ போல. அடுத்தது வந்து எங்களோட அஸ்ரா சிஸ்டர், அவங்களோட லாஸ்ட் வீக் இன்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 1,30,000 ரூபாய். மாஷா அல்லாஹ். அவங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும். அடுத்த வீக் வந்து 1 மில்லியன் ஆகணும்னு சொல்லி அவங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்ரா சிஸ்டர். அடுத்தது வந்து எங்களோட அஸ்ரா சிஸ்டர் டீம்ல 250 கம்ப்ளீட் பண்ண லீடர்ஸ் தான் இது. நிம்னா சிஸ்டர், அவங்களும் வந்து 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் வீக். அதே மாதிரி ஃபாத்திமா, அவங்களும் வந்து அவங்களோட ஷாப் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க 250 பாயிண்ட்ஸ்க்கு ஆர்டர் கலெக்ட் பண்ணி. அடுத்தது வந்து ஜசியா சிஸ்டர், அவங்களும் அவங்களோட ஷாப் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது ரோஷினி சிஸ்டர், அதே மாதிரி நபீசா சிஸ்டர், அவங்களுமே வந்து அவங்களோட ஷாப்கள் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க யூ ஷாப்பை. அடுத்தது வந்து ஃபஸ்மினா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், நீங்களும் வந்து உங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்தது வந்து ஆயிஷா சிஸ்டர். அடுத்தது ஃபிதா சிஸ்டர் வந்து அவங்களோட 250 பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் வீக். அடுத்தது வந்து ஆலியா, அமானா, அடுத்தது வந்து சஹலா சிஸ்டர் அண்ட் ரிஃப்கா. இதெல்லாம் வந்து எங்களோட அஸ்ரா சிஸ்டர் டீம்ல லாஸ்ட் வீக் 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ண மெம்பர்ஸ். ஓகே அஃப்ரா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஓகே, நான் ஒரு ஆளை விஷ் பண்ண மறந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல விஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் விஷ் பண்ற ஆளுக்கு தாரேன். அஸ்கியா சிஸ்டர் இந்த வீக் வந்து 10,000 இன்கம் earn பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா 4 லட்சம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்கியா. அஸ்கியாவுமே வந்து ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர். சின்ன ஒருத்தர் தான், சின்ன வயசா இருந்தாலும் அவ இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவட
டீம்ல நிறைய லீடர்ஸையும் உருவாக்கி இருக்கிறா. அதே மாதிரி சக்சஸ்ஃபுல்லா இந்த பிசினஸை செய்துட்டு போறா. ஸோ அஸ்கியா உங்களோட இன்கம் இன்னும் அதிகரிக்கணும். உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே எஃபெக்ட்ஸ் ஒரு ஆளை ஃபுல்ஃபில் ஆகணும்னு சொல்லி உங்களை நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து முஹைமினா சிஸ்டர், நீங்க உங்களோட சைடை ஸ்டார்ட் பண்ணுங்க. சஃபா சிஸ்டர், சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இந்த எங்களோட சஸ்னோட டீம்ல கொஞ்சம் விஷ் பண்ணணும். அவங்களுக்கு கவரேஜ் இஷ்யூவா? ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வந்து செய்ய வேண்டியவங்க செஞ்சதுக்கு பிறகு நீங்க விஷ் பண்ணா சரி. ஓகே ஓகே. முஹைமினா சிஸ்டர், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. முஹைமினா சிஸ்டர், ஓகே. அப்படி அவங்க இல்லைன்னு சொன்னா முஷஃபிரா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, டைம் போகுது. சரி. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், வணக்கம். இந்த வீக் வந்துட்டு எங்களோட டீம்ல 250 கம்ப்ளீட் பண்ண மெம்பர்ஸை ஃபெஸ்ட் பார்க்கும். ஒரு எம்ஆர்எஃப் ருக்ஷானா வந்துட்டு அவங்களோட 250 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணி நியூ ஷாப் ஆக்டிவ் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் ருக்ஷானா சிஸ்டர். அடுத்தது வந்துட்டு எம்எம் நைரோஸ் வந்துட்டு அவங்களோட 250 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட யூ ஷாப்பை ஆக்டிவ் பண்ணிருச்சு. அவருக்கும் கங்க்ராச்சுலேஷன். அடுத்தது வந்துட்டு போன மாதம், அதாவது மே ஒரு டாஸ்க் கொண்டு கொடுத்துருந்த மே மந்த்தில் டோட்டல் இன்கம் 50,000 ரூபா வின் பண்ணின பரியலுக்கு 10,000 ரூபா கேஷ் அவார்ட் கொடுக்கியதா. ஸோ அதில் வந்துட்டு எங்கள் டீமில் அஷானா சிஸ்டர் வந்துட்டு அந்த கேஷ் அவார்டை வந்துட்டு வின் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் அஷானா சிஸ்டர். அடுத்தது வந்துட்டு எங்கள் டீமில் இந்த வீக் இன்கம் ஏர்ன் பண்ண இன்கம் ஏர்னர்ஸை பார்க்கும். ஃபர்ஸ்ட் இன்கம் இந்த வீக் ஏர்ன் பண்ணிருச்சு 10,000 ரூபா ஹசனுல் பன்னா என்றவங்க. ஸோ இவர் வந்துட்டு இவரது எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியதா இருந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ணி ஆப்ஷன் தரேன். ஓகே, நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ணி ஆப்ஷன் தந்தேன். இப்போ உங்களுக்கு அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. எபெக்ஸரா குடும்பத்துக்கும் ஏனையவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் கல்முனைக்குடியைச் சேர்ந்தவர். எனக்கு வயது 65. நான் எனது மகள் அப்ரோஸோட வீட்டுக்கு தற்செயலாக போன நேரத்தில் தான் அவங்க இதை பற்றி செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்னன்னு கேட்டேன். இது இப்படி ஒரு அபெக்ஸரோட ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கு, இதில் ஜாயிண்ட் ஆகினா நீங்களும் செய்யலாமன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட மம்மியும் இதெல்லாம் சாப்பிட்டலாம் என்று சொல்லி அவங்க எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன், பெஸ்ட் ப்ரொடக்ஷன், இதில் நல்ல நிறைய பெனிஃபிட் இருக்கு, நீங்களும் சாப்பிடலாம், வாங்கி சாப்பிடுங்கன்னு என்ன நேரத்தில் தான் நான் உங்களோட ஜாயிண்ட் ஆகி செய்கிறேனே என்று சொல்லி நான் என்னோட மகள் இதை சொன்னேன் அப்ரோஸிட்ட. இனி அதோடையுமே அவள் என்னை அடுத்த வைக்க ஒரு மெம்பராக சேர்த்து எனக்கு நிறைய
இதுகள் செஞ்சு கைட் பண்ணி நான் இப்படி இப்படிதான் செய்யணும் என்று நிறைய விடயங்களை எல்லாம் சொல்லி தந்தா இப்படி இப்படிதான் நீங்க போடணும். ஒரு ஆன்லைன் இது ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் நீங்க நிறைய போட்டு செய்யுங்கன்னு சொல்லி அப்போ நான் அவரத்தை வச்சு வச்சு ஆன்லைன் ஒன்று ஓப்பன் பண்ணினேன். ஏஹெச்பி ஆன்லைன் ஒன்று ஒரு இது ஓப்பன் பண்ணி அவரத்தில் வச்சே நான் அதுக்கு உரிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு அவர் சொன்ன மாதிரிக்கு கொஞ்சம் அபெக்ஷரா ப்ரொடக்ஷன் சாமான்கள் எல்லாம் நான் போட்டுட்டு அதுக்கு பிற்பாடு ஃபர்ஸ்டாக சாமான் ஆர்டர் பண்ணுறத நான் எடுத்து நான் சாப்பிட்டு நான் குடும்பம் வைஃப் அவங்களெல்லாம் சாப்பிட்டு அதில் ஃபீட்பேக்கு பார்த்து எப்படி இருக்குங்கிறத இது பண்ணிட்டு நாங்கள் செஞ்சதை சரியாக செஞ்சு பார்த்துட்டு அடுத்தாக்களுக்கு இது சம்பந்தமாக அறிவுறுத்தல்களை கொடுத்தா அவங்க ஆர்டர் போட்டு சாமான்கள் எடுக்கிறதுக்கு நம்மளோட ஃபீட்பேக் துணை அறிக்குமென்றோடு நான் ஆரம்பத்தில் இனிமேல் டிஷ் ஆயில் ஒந்தரா சோப் எல்லாம் எடுத்து எனக்கு இருந்த நோய்களுக்கு நானும் என்ற மனைவியும் சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கும் தான் என் மனைவிக்கும் தான் அல்சர் நிறைய இருந்துச்சு. அது இனிமேல் குடிக்கிறதுக்கு பிறகு அந்த அல்சர் இருந்த இடமும் இல்லாமல் போயிட்டுச்சு. அதுக்கு பிறகு எனக்கு காலையும் ஒரு பிரச்சனை உண்டு இருந்துச்சு. காயங்கள் அங்கங்கே வேங்கி அதுக்கு வந்துக்கிட்டு ஏற்கனவே நான் ரிஷி ஆயில் பூசினா நல்ல மண்டு சொல்லவும் ரிஷி ஆயில் எடுத்து நான் அதை போட்டு பார்த்து நம்மளோட இதை பார்ப்போம்ண்டு போட்டேன். அது கொஞ்சம் சக்ஸஸ் ஆக முட்டு திரும்ப அது சம்பந்தமாக என்ற டீலர்கிட்ட நான் கேட்டேன். நான் இப்படி இருந்த இப்படி இருக்கி மகள் என்ன செய்கிறேன்னு சொல்லி இனி அவ மூசா சிஸ்டர் கிட்ட கேட்டு எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தா ஒந்தரா சோப்பை கிருமி தாக்கம் இருக்கிறதால நீங்கள் ஒந்தரா சோப்பை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி அது செஞ்சது பிறகு இப்போ கொஞ்சம் பரவாயில்லை நல்லா. ஆனால் எனக்கு நான் செஞ்சுட்டு இருக்கும்போது இப்போ ஒரு லாஸ்ட் 2-3 வீக்ஸில் வந்துக்கிட்டு நான் செய்ய துவங்கி இப்போ 3ஆம் மாதம் 12ஆம் தேதி தான் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். இப்போ லாஸ்ட் 2-3 வீக்ஸில் வந்துக்கிட்டு எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. பிரச்சனை வந்தால் ஹோட்டல்களில் வந்துக்கிட்டு நான் போட்ட சாமான் இல்லாமல் வேறு சாமான்களை அனுப்பி அப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. இனி நான் போட்ட சாமானுக்கு வேறு சாமான் போட்டு பென்சில் ஆட் பண்ணுறதுல ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் நான் மூசா சிஸ்டர்கிட்ட தான் அப்ரோஸ் வச்சு சொல்லி அவங்க நாளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி அதெல்லாம் செஞ்சு கிளியர் ஆக்கி தந்தாங்க. இன்றைக்கு தான் அதிலிருந்து சகலதும் விடுவிக்கப்பட்டு கிளியர் ஆகிருக்கு. நான் வந்துக்கிட்டு நிறைய இந்த எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷனை வந்துக்கிட்டு நான் என்ற நண்பர்கள் மற்ற வியாபாரம் நான் ஒரு கடையொன்று வச்சிருக்கிறேன். அது சம்பந்தமாக போகிற இடத்துகளையும் கூட நான் எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷனை பற்றி நிறைய நான் ஆக்களுக்கு சொல்லுவேன். சொல்லித்தான் இந்த அளவுக்கு இந்த 2 மாதத்துக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கக்கூடியவாறு என்ற முயற்சி அல்லாட உதவியால் என்ற முயற்சி செய்து இனி அதுக்கு கைட் பண்ணி எங்களோட அப்ரோஸ் சிஸ்டரும் நிறைய ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். செஞ்சிருக்கேன். அதனால ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உண்மையிலுமே வந்துட்டு இவங்களை பற்றி சொல்லணும்னு சொன்னால் இவங்க நல்லா நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணக்கூடிய திறமை இருந்துச்சு. ஜாயின் ஆகி ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளேயே ஷாப் ஆக்டிவ் பண்ணி ஆர்டர் போடியது எல்லாமே 150, 200 அப்படின்னு நிறைய ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணி அதால தான் அவங்க வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் இன்கமும் வந்துட்டு எடுத்துருச்சு. கங்க்ராச்சுலேஷன் ஹசனுல் பன்னா, நீங்கள் வந்துட்டு இன்னும் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் அவங்கள விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்துட்டு அப்ரோ சிஸ்டர், இவங்களோட டீம் தான். இவங்களுமே
இவங்கள பத்தியும் சொல்ல போனா உண்மையிலேயே பெஸ்ட் லீடர்ன்னு தான் சொல்லிடும். ஏன்னா இப்போ இவங்க ஜாயின் பண்ண ஒரு கொஞ்ச நாளையிலேயே குயிக்கா, அதாவது ஒரு ஆக்டிவான லீடர் தான் சொல்லணும் இவங்களை பத்தி. இவங்களோட இந்த வீக் இன்கம் வந்துட்டு 10,000 ரூபாய். டோட்டலாக அவங்க எஃபெக்ட்ஸோரால 50,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கி. உண்மையிலேயுமே அவ்வளோ சப்போர்ட்டான ஒரு சிஸ்டர் தான் சொல்லணும். அவரோட டீமுக்கும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே அதை ஃபாலோ பண்ணி அதை மாதிரி செஞ்சுட்டு வர ஒரு சிஸ்டர் வந்து தான் இவங்க. இன்ஷால்லா நீங்கள் குயிக்காக மில்லியனர்ஸ்குள்ள மெம்பராக வரணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்ளியேன். அடுத்தது வந்துட்டு அஷானா சிஸ்டர். இவங்களோட இந்த வீக் இன்கம் வந்துட்டு 10,000 ரூபாய். இவங்க டோட்டலாக எஃபெக்ட்ஸோரால 2,70,70,000 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கி. இன்ஷால்லா நெக்ஸ்ட் 7 டீமில் வரக்கூடிய மில்லியனர்ஸ் கிளப் மெம்பரும் இவங்க தான். குயிக்காக வரணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்ளியேன். அடுத்தது வந்துட்டு அஹ்லம் சிஸ்டர். இவங்க எங்கள் டீமில் இருக்க ஒரு மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் தான். இவங்களோட இந்த வீக் இன்கம் 20,000 ரூபாய். இவங்க டோட்டலாக எஃபெக்ட்ஸோரால 10,10,000 ரூபாய் வந்துட்டு ஏர்ன் பண்ணியிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் அஹ்லம் சிஸ்டர். அடுத்தது வந்துட்டு ஹஸ்மினா. இவங்களும் வந்துட்டு எங்கள் டீமில் இருக்கக்கூடிய ஒரு மில்லியனர்ஸ் மெம்பர் தான். இவங்களோட இந்த வீக் இன்கம் 60,000 ரூபாய். டோட்டல் அவங்க எஃபெக்ட்ஸோரால 11,90,000 ஏர்ன் பண்ணியிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் ஹஸ்பினா சிஸ்டர். ஓகே, இவ்வளோ தான் எங்கள் டீமில் இன்கம் ஏர்ன் பண்ண இன்கம் ஏர்னர்ஸ். மறுகால நான் விஷ் பண்ணிக்கொள்ளேன். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். தேங்க்யூ முஷஃபிரா, தேங்க்யூ ஸோ மச். முஷஃபிராட டீம்ல இன்கம் எடுத்த லீடர்ஸ் எல்லாரையும் நானும் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். நெக்ஸ்ட் வந்து அஸ்கியா இருக்கிறீங்களா? அஸ்கியா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களோட சைட்ல விஷ் பண்ணுங்க. அஸ்கியா, அஸ்கியா இருக்கிறீங்க தானே? ஓகே. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய், வணக்கம், குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீக் இன்கம் ஏர்ன் பண்ணின எல்லா இன்கம் ஏர்னர்ஸையும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது எங்க டீம்ல இன்கம் ஏர்ன் பண்ணி இன்கம் ஏர்னர்ஸை விஷ் பண்ணுவோம். இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க சிஹ்னா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் சிஹ்னா சிஸ்டர். உண்மையிலே இவங்க வந்து ஒரு சைலண்டான ஒரு லீடர். அவங்க இன்கம் ஏர்ன் பண்றது எப்படின்னா சாட்டர்டே நைட்டுக்கு தான் தெரிய வரும். அவ்வளோ சைலண்டா இன்கம் ஏர்ன் பண்ணி கொண்டு போவாங்க. உண்மையில ஒரு பெஸ்டான லீடர், நல்ல ஓட சேர்க்கக்கூடியவங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஹ்னா சிஸ்டர். இன்னும் பெரிய பெரிய அளவுல இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் இவங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து எங்க டீம்ல இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க சஃப்ரா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் சஃப்ரா சிஸ்டர். இந்த வீக் சஃப்ரா சிஸ்டர் இன்கம் 10,000. அவங்களோட டோட்டல் இன்கம் 2,10,000. உண்மையிலே பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு லீடர். இவங்களும் குயிக்கா மில்லியனர் கிளப் மெம்பரா வரணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது வந்து எங்க டீம்ல இந்த வீக் 250 கம்ப்ளீட் பண்ணினவங்கள பார்ப்போம். கங்க்ராச்சுலேஷன் சிஹாமா சிஸ்டர். இவங்களுமே ஜாயின் பண்ணி குயிக்கா ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் ஜாயின் பண்ணி நிறைய ஆர்டர்ஸ்கள் கலெக்ட் பண்ணி இந்த வீக் 250 கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஹாமா சிஸ்டர். இவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்கம் ஏர்ன் பண்றது. அவங்க குயிக்கா இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்பிக்கைக்குது. இன்ஷால்லா ட்ரை பண்ணுங்க, ஏலும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது வந்து முஷ்ஃபிகா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் முஷ்ஃபிகா சிஸ்டர். இவங்களுமே குயிக்கா ஷார்ட் பீரியட்ல ப்ராடக்ட்டை பத்தி லேர்ன் பண்ணி நிறைய ஆர்டர்ஸ்கள் கலெக்ட் பண்ணி 250 கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க இந்த வீக். இவங்களுமே ஒரு பெஸ்டான லீடரா வரணும், குயிக்கா இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் இவங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து இந்த வீக் 250 கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க சஃப்ரா சிஸ்டர். இவங்களுமே சஃப்ரா சிஸ்டர் டீம்ல இருக்கக்கூடிய இன்னொரு சஃப்ரா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் சஃப்ரா சிஸ்டர். இவங்களுமே இந்த வீக் 250 கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. இவங்களுமே அடுத்த ஸ்டெப் இன்கம் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நான் இவங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து எங்க டீம்ல
நான் வந்து பிளேன் ஏக்காக ஒர்க் பண்றதுக்காக ஒரு கிவ் அவே ஒன்று கொடுத்திருந்தேன். ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் பீரியட் உண்டு. 5ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் 4 வீக்ஸ் உள்ளுக்கும் 40,000 இன்கம் ஏர்ன் பண்றவங்களுக்கு 5,000 கேஷ் ப்ரைஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி, அதையுமே என் டீம்ல சஃப்ரா சிஸ்டர் அந்த பிளேன் ஏக்காக அழகா பிளான் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சஃப்ரா சிஸ்டர். உண்மையிலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு லீடர். இவங்களுமே பெரிய அளவுல இன்கம் ஏர்ன் பண்ணி கொண்டு போறாங்க. இவங்களோட டீம்லயும் நிறைய இன்கம் ஏர்னர்ஸ் உருவாகி கொண்டு வராங்க. நல்ல ஒரு பெஸ்டான லீடர். இன்னும் பெரிய இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றேன். அகெயின் நான் வந்து இந்த வீக் இன்கம் ஏர்ன் பண்ணின்னு எல்லாரையுமே விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். அவளுக்கு தான் இந்த டீம்ல இன்கம் ஏர்ன் பண்ணவன். ஓகே அஸ்கியா, தேங்க்யூ ஸோ மச். அஸ்கியாவோட டீம்ல இன்கம் எடுத்த எல்லாருக்கும் நானும் விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஹஸ்பினா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹாய், அஸ்ஸலாமலைக்கும் எல்லோருக்கும். இந்த வீக் வந்து இன்கம் எடுத்த எல்லா மெம்பர்ஸையும் நான் விஷ் பண்ணிக்கோ 50 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணின மெம்பர்ஸை பார்ப்போம். மாலியா சிஸ்டர், அடுத்தது வந்து சஹானா சிஸ்டர், 2 பேரும் வந்து இந்த வீக் வந்து 250 பாயிண்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2 பேரையும் நான் வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கணுமெண்டு. அடுத்தது வந்து இந்த டீம்ல வந்து இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திருக்காங்க ரிஸ்னியா சிஸ்டர். 10,000 ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணுமாட்டா, இவங்க வந்து ஒரு டீச்சர். இவங்களுக்கு வந்து ஒரு கிட்ஸ் இருக்கு. மற்றது வீட்டு வேலைகளையும் செய்து கொண்டு டீச்சரா இருந்து கொண்டும் இந்த அபெக்ஸரா பிசினஸை வந்து ஒரு பார்ட் டைமா செய்து கொண்டு வராங்க. அடுத்தது வந்து பாப்போம் சப்னா சிஸ்டர். அவங்களும் இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்திருக்காங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம். இவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், 2 பிள்ளைகள தாய். வீட்டு வேலைகளையும் செய்து கொண்டு அபெக்ஸரா பிசினஸையும் செய்து கொண்டு வராங்க. அடுத்தது வந்து பாப்போம் பரிவின் சிஸ்டர். அவங்க இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்திருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 40,000. இவங்களும் நல்ல ஆக்டிவான லீடர் உண்டு. அகுதா சிஸ்டர் டவுன்லைனர். இவங்களும் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு. அதோட வந்து இந்த அபெக்ஸரா பிசினஸையும் ஒரு பார்ட் டைமா செய்து கொண்டு வராங்க. அடுத்தது வந்து மொஹாதிசா சிஸ்டர். இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்க முஹாதிசா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னா 1,00,000. இவங்க வந்து ஸ்டடி பண்ணி கொண்டு அந்த டைமை பேலன்ஸ் பண்ணி கொண்டு அபெக்ஸரா பிசினஸையும் செய்து கொண்டு வராங்க. அடுத்தது வந்து ஃபஸ்னா பரிவின் சிஸ்டர். வாழ்த்துக்கள் ஃபஸ்னா பரிவின் சிஸ்டர். அவங்க இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்திருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னா 1,00,000. இவங்க வந்து அகுதா சிஸ்டர் டீம் மெம்பர். நல்ல ஆக்டிவான ஒரு லீடர் உண்டு. ஷார்ட் டைம்ல வந்து நல்ல இன்கம் எடுத்து கொண்டு வராங்க. வாழ்த்துக்கள் சிஸ்டர். மேலும் மேலும் உங்களோட இன்கம் வந்து கூடன்னு விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கப்சா முஸ்லிம் சிஸ்டர். இவங்களோட இந்த வீக் இன்கம் வந்து 10,000. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 1,40,000. இவங்களும் நல்ல ஆக்டிவான மெம்பர் உண்டு. நல்லா கார்ட் பேக் பண்ணக்கூடிய. இவங்க வந்து டோட்டல் 7 ஷாப்பையும் ஆக்டிவ் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு. வீட்டு வேலைகளையும் செய்து கொண்டு ஒரு பிஸியான டைம்ல இந்த அபெக்ஸரா பிசினஸையும் செய்து கொண்டு வராங்க. கூடிய சீக்கிரம் இவங்களும் மில்லியன் கிளப் மெம்பர் ஆகணுமென்று நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண ரெடியா இருக்காங்க. கப்சா முஸ்லிம் சிஸ்டர் இருக்கிறீங்களா? அவங்களுக்கு அன்மியூட் பண்ணி பேச இயலும். ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்படித்தான் நானும் நல்லா ரொம்ப பிஸியா தைக்கிறேன். ஹஸ்பினா சொன்னதுக்காக ஒரு சின்ன ஒரு டைம் ஒன்று எடுத்து பேசுறதுக்கு இருந்தேன். ஏன்னா பிள்ளைகளோட கொஞ்சம் கஷ்டம். இப்படி பேச போக்குள்ள அமைதியா ரிலாக்ஸ் ஆகிக்கணும், இல்லாட்டி கத்த போக்குள்ள இயலாது. பரவாயில்ல, பேசணுமென்றதுக்காக பேசினேன்.
அபெக்ஸ்ராலிருந்து இந்த வியாபாரம் வாழ்க்கையில் எனக்கு நம்பிக்கையும் தெளிவான நோக்கமும் ஏற்படுத்தி தந்த எல்லோருக்கும் மிக்க நன்றி. அதே மாதிரி இவ்வளவு தூரம் நான் வளர்ந்து வாரத்துக்கு தந்த எல்லாரும் எனக்கு தந்த சப்போர்ட் ஸ்பெஷல் ஹஸ்மினா சிஸ்டர், அடுத்தது சஃபீரா சிஸ்டர், சஃபா சிஸ்டர், ருஷானி சிஸ்டர், மிஸ்டர் சிஸ்டர், ஹிருனா சார், இவங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் தந்தாங்க. உண்மைக்கும் அது ஹாப்பி ஆகிக்கிறது. அனௌன்ஸ் பண்ணினாங்க இந்த வாரம் 10,000 கிஃப்ட் தரேன்னு சொல்லி, அதுக்கு டார்கெட் பண்ணி தான் உண்மைக்குமே நான் ஒர்க் பண்ணினது. நான் எதிர்பார்க்கல எனக்கு 10,000 கிடைக்கும்னு சொல்லி. சொன்ன மாதிரி பாயிண்ட் ஸ்டார்ட் செஞ்சேன். உண்மைக்குமே நான் பாயிண்ட் ஸ்டார்ட் செய்யறதுக்கே நேரம் இல்லை. அதுக்கண்டு டைம் ஒன்றே ஒதுக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அப்ப அதுக்காக வேண்டி ரஃப் பண்ணி முசஃபிரா சிஸ்டர் சொல்லி எப்படியாவது குரூப்ல அனௌன்ஸ் பண்ணினதுக்கு மூலம் அதுக்கு குறைதான் நான் பாயிண்ட் ஸ்டார்ட் செஞ்சு அதுல ஒரு டார்கெட் பண்ணினேன். நெக்ஸ்ட் என்ன செய்யணும், நெக்ஸ்ட் என்ன செய்யணும், நெக்ஸ்ட் என்ன செய்யணும். அப்படி செஞ்சதுலதான் நான் இவ்வளவு தூரம் இன்கம் எடுத்து வளர்ந்து வந்தது. உண்மைக்கும் அதே மாதிரி எனக்கு கீழ் உள்ளவங்களுக்கும் நான் நிறைய சப்போர்ட் கொடுக்குறேன். எனக்கு வர ஆர்டர்ஸ் எதுவா இருந்தாலும் அவங்களுக்கும் போட்டு விடுறேன். ஏன்னா இது டீம் ஒர்க் தானே, டீம் முறைக்கு தானே நாங்க போகணும். அந்த முறைக்கு இதை செஞ்சு கொண்டு நான் போறேன். அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம். இன்னும் மேலும் மேலும் இதை விட நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி நானும் இதுல குறிக்கோளா இருக்கிறேன். தேங்க்யூ. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. அடுத்தது பாப்போம். அதுதான் சிஸ்டர், அவங்க இந்த வீக் 10,000 இன்கம் எடுத்திருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னா 1,60,000. இவங்க ஒரு A level ஸ்டூடெண்ட். ஸ்டடி பண்ணி கொண்டு அதுக்கு ஒரு டைம் கொடுத்து அபெக்ஸரா பிசினஸை ஒரு பார்ட் டைமா செய்து கொண்டு வராங்க. வாழ்த்துக்கள் ஆகுதா சிஸ்டர். அடுத்தது பாப்போம். நான் கேஷ் அவார்ட் 10,000 கேஷ் அவார்ட் என் டி மெம்பர்ஸுக்கு நான் கொடுத்திருந்தேன். அப்படின்னா மே மாசம் அவங்களோட டோட்டல் இன்கம் 50,000 எடுக்கணுமெண்டு. அதுல அகுதா சிஸ்டர் கேஷ் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் மே மாசம் 60,000 இன்கம் எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள் அகுதா சிஸ்டர். மேலும் மேலும் நீங்க என்ன சூஸ் பண்ணணுமெண்டு விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது ஃபஸ்னா பாரினி சிஸ்டர். இது அகுதா சிஸ்டர் டி மெம்பர் தான். இவங்களும் அந்த 10,000 கேஷ் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. இவங்களோட டோட்டல் இன்கமும் மே மாசம் 60,000 எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள் ஃபஸ்னா சிஸ்டர். அடுத்தது கப்சா முஸ்னி சிஸ்டர். இவங்க கேஷ் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் மே மாசம் 50,000 எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள் கப்சா முஸ்னி சிஸ்டர். அதே மாதிரி நான் சூம் ரீலோட் அது போட்டிருந்தேன், ஃப்ரீ ரீலோட். அப்படின்னா மே மாசம் ஸ்டார்ட்ல இருந்து என் வரையும் அதுல 3 பேர் வின் பண்ணியிருக்காங்க. ஒன்று பத்மினி சிஸ்டர், அடுத்தது நுஷா சிஸ்டர், அடுத்து சபீனா சிஸ்டர். 3 பேரையும் நான் இந்த இடத்துல விஷ் பண்ணி கொள்றேன். இவங்களும் மேலும் மேலே அட்ஜஸ்ட் பண்ணணும் என்று நான் விஷ் பண்ணி கொள்றேன். ஓகே. ஓகே ஹஸ்மினா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஹஸ்மினா சிஸ்டரோட சைட்லேயும் இன்கம் ஏர்ன் பண்ண லீடர்ஸ் எல்லாரையும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். நெக்ஸ்ட் ஷுஹாதா, நீங்க உங்களோட சைட் லீடர்ஸை விஷ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஹஸ்மினா சிஸ்டர். இந்த வீக் எங்களோட டீம்ல இன்கம் ஏர்ன் பண்ண இன்கம் ஏர்னர்ஸையும் அதே நேரம் யூஷாப் ஆக்டிவ் பண்ண மெம்பர்ஸையும் பார்ப்போம். அந்த வகையில இந்த வீக் அவங்களோட யூஷாப் ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க ஹஸ்னா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஹஸ்னா சிஸ்டர். உண்மையில ஜாயின் பண்ணி 1 வீக் உள்ளுக்கு மாதிரியே யூஷாப் ஆக்டிவ் பண்ணிக்கிறீங்க. உண்மையில இங்க மந்த்லி இல்ல வீக்லி இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் எபெக்ஸரா பிசினஸ். ஸோ நீங்களுமே எபெக்ஸரா நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களையும் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வீக் எங்களோட டீம்ல ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க
10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க ஃபஸ்னா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஃபஸ்னா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர்னா 20,000 earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபஸ்னா சிஸ்டர். நீங்களுமே வந்து இன்னும் பெரிய அளவுல எபெக்ஸ் அளவுல இன்கம் earn பண்ணணும்னு சொல்லி உங்களை நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க சிஸ்டர்னா இந்த வீக் வந்து எங்க டீம்ல 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க புஷ்பலலிதா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்க சிஸ்டர்னா 1,70,000 earn பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குமே வந்து ஒரு பாய் பேபி ஒன்று இருக்குது. ஸோ கங்க்ராச்சுலேஷன் புஷ்பலலிதா சிஸ்டர். இவங்க வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் ஏரியாவுமே ஆன்லைன் பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு எபெக்ஸோட பிஸ்னஸையும் வந்து ஒரு பார்ட் டைமாக செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. புஷ்பலலிதா சிஸ்டர் நீங்களுமே வந்து குயிக்காக எபெக்ஸரால மில்லியனர் கிளப் மெம்பரா வரணும்னு சொல்லி நான் உங்களையும் இந்த இடத்துல வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க சிஸ்டர் எங்களோட டீம்ல இந்த வீக் 20,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க ரிசானா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்க சிஸ்டர்னா 3,40,000 earn பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒரு மில்லியனர் கிளப் மெம்பரும் கூட. கங்க்ராச்சுலேஷன் ரிசானா சிஸ்டர். நீங்களுமே வந்து இன்னும் பெரிய அளவில் இன்கம் earn பண்ணணும்னு சொல்லி உங்களையும் நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க சிஸ்டர்னா இந்த வீக் வந்து எங்களோட டீம்ல 20,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க சுபந்தினி சிஸ்டர். இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்க சொன்னா 9,70,000 earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சுபந்தினி சிஸ்டர். நீங்களுமே வந்து இன்னும் நிறைய டைம் கொடுத்து இந்த பிஸ்னஸ்ல இன்னும் பெரிய அளவு இன்கம் earn பண்ணணும்னு சொல்லி உங்களையும் நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் சுபந்தினி சிஸ்டர். இந்த வீக் வந்து இன்கம் earn பண்ண எல்லா இன்கம் earnersையுமே நான் வந்து இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். ஓகே தேங்க்யூ சுகாதா, தேங்க்யூ ஸோ மச். சுகாதார டீம்லையும் இன்கம் எடுத்த லீடர்ஸ் எல்லாரையும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். டோட்டலாக எங்கள் டீம்ல இன்கம் earn பண்ண லீடர்ஸ் 250 கம்ப்ளீட் பண்ண லீடர்ஸ் எல்லாரையும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீக் வந்து இன்கமுக்காக ஒர்க் பண்ணி சம்டைம் ஒரு சில பேருக்கு இன்கம் earn பண்ண இல்லாமல் போயிருக்கும். ஸோ நீங்கள் மொரி பண்ண தேவையில்லை, ஃபெடப்பாக தேவையில்லை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்குமே வந்து நல்ல ஒரு இன்கம் earn பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் உங்களோட ஃபோட்டோவும் இந்த மாதிரி ஒரு செஷன்ல உங்களை விஷ் பண்றதுக்கு வரணுமென்ற ஒரு டார்கெட்டோட ஒரு எண்ணத்தோட ஒர்க் பண்ணுங்க. ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு செஷன் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நாங்கள் மீட்டிங் எண்ட் பண்ணுவோம்.